ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஸோ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த நம்ம ஃபண்டு வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம நம்ம ஏஎஸ்எல் நான் ஐடி குரூப்லேருந்து ஒரு நண்பர், அவரோட குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தை ஒரு 4 மாதம் தான் ஓல்டு. அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் தலையில் ஸ்கல்லில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை, ஏதோ சர்ஜரி பண்ணணுன்னு கேட்டிருந்தாரு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டான டைம் தான் இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்கில். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்லாம், ஜாப் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா, நம்ம முடிக்கும்போது வந்து ஒரு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 22 lakhs கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஹெல்ப்பு. அப்புறம் ஒரு 6-7 monthஸில் திருப்பி கொடுத்துட்டாரு. பேக் டு பேக் நிறையா பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 லீட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கேர்ள்ஸ் சைடு. ஒரு மெம்பரு, ஒரு லீடு ஒருத்தர், அவங்களுக்கு கொடுத்துருக்குது. இன்னும் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு லீடு வந்து கேட்டிருந்தாரு, அவருக்கும் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஹெல்ப் மட்டும் வந்து 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸு 4 பேர்த்துக்கு பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் இயரில் இன்னொரு லீடு வந்து அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வேலை போயிடுச்சு. ஸோ கடனாக தான் 1,00,000 கேட்டார். அவர் கடனை திருப்பி கொடுக்குற கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதுனால அதை கிஃப்டாக கொடுத்துட்டோம். பரவாயில்ல வச்சுக்கோ, நண்பர்கள் கொடுக்குறதானப்பா அப்படின்னு சொல்லி அது கொடுத்துட்டோம். அது கான்ட்ரிபியூஷன் தான், அதை நம்ம வந்து கிஃப்டாக கொடுத்தோம். அது திருப்பி வாங்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 500 பீப்புளுக்கு வந்து சாப்பாடு போட்டோம் பொள்ளாச்சி ஏரியாவில். லாஸ்ட் அந்த இயர் ரெண்டு முடியும் போது. அப்போ இந்த வருஷம் இப்போ 2,00,000 ரூபாய், 2,10,000 வந்திருக்குது. 10,000 ஏஎஸ்எல் அக்கௌண்ட்டில் இருக்கட்டும். 2,00,000 அடுத்து ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து யூஸ் பண்ணலாம். 2,00,000 ரூபா வந்து கொடுத்துட்டோம். ஸோ சண்முகம், கோபு, சுதர், விவேக் அவங்க தான் ஏஎஸ்எல் ட்ரஸ்ட்டு டீமு. அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து 2 lakhs அனுப்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். நம்ம நண்பருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, பணம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் ஒரு குரூப்பில் வந்து சொல்லிட்டார். ஸோ நாங்கள் பணம் அனுப்பிச்சது மட்டும்தான் நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன். அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலோடு ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும்தான் வச்சோம். மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு. பட் அவர் வந்து நண்பர் வந்து வந்துருச்சுன்னு சொன்னதை குரூப்லேயும் அக்னாலஜ் பண்ணிட்டார். நம்ம எல்லா குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம திரும்ப எங்கேயும் கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் எங்கேயும் போடல. அது நம்மளோட இருக்கிறவங்க அது எதுக்கு பண்ணணும்? ஈவெண்ட்டை சொன்னால் போதும், நம்ம இன்னார் கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம்ல. எப்போவுமே அப்படிலாம் பண்ணதில்லை. ஸோ அது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் டிஎஸ், நீங்கள் எல்லாருமே வந்து 85 ஃபேமிலிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டிஎஸ். நீங்கள் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணினது. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷில் பண்ணியிருந்த ஒரு வீடியோ. ஏன்னா ஏஎஸ்எல்ல எவ்ரி டைம் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருக்காங்கப்பா, நீங்கள் வந்து தமிழ்லேயே பண்ணுறீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இங்கிலீஷில், அதனால் இங்கிலீஷில் பண்ணி கொடுத்தேன். பட் இங்கிலீஷில் பண்ணி கொடுத்தா இங்கே வந்து நம்ம வேறு ட்ரஸ்ட்டில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க, நம்ம 3 ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், இன்னும் 4 ட்ரஸ்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தமிழில் ஒன்று பண்ணால் தானே எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது. இது மெயினாக வந்து இந்த சோசியல் மீடியா வந்து நல்லதா கெட்டதான்னு கூட யோசித்து பார்த்தா ஒரு சில நேரம் பயமாக இருக்குது. நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு கெட்டதை கம்முன்னு விட்டுறணும்னு நான் தலைமையாக கேட்டுக்கிறவங்க கிட்டலாம். ஏன் அப்படின்னா, இப்போ எங்கள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிஎஸ், இந்த சோசியல் மீடியான்னு ஒன்று கிடையாது பெருசாக. அப்போல்லாம் எனக்கெல்லாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, சக்திவேல்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தாங்க. 6 feet ரொம்ப டாலாக பெருசாக இருப்பாங்க. நம்மளை வந்து ரேகிங்லாம் பண்ணும்போதெல்லாம் அவங்க பண்ணலை. அவங்க வந்து நம்மளை அந்த மாதிரிலாம் பண்ணல. எல்லோரும் மிரட்டி இதெல்லாம் பண்ணால் கூட அண்ணன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல. அப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க. அடித்தவங்களும் க்ளோஸ் ஆகிட்டாங்க நம்மளை. நான் யாருக்கு திருப்பி அந்த பாவத்தையெல்லாம் பண்ணல. அந்த ஹார்டாக கூட ஒருத்தர் கூட மிரட்டினதில் இல்லை. பட் நானும் அடி வாங்கியிருக்கிறேன். என்னையெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்ன நம்ம அடி வாங்கிட்டு கம்முன்னு வந்துட வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி தான் போச்சு. அடித்தவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் தர்மராஜ் அண்ணன் தான், தர்மலிங்க அண்ணன் தான். அவர் தான் சேர்மனாக இருந்தார் அடியில். அதுக்கு ஒர்க் பண்ணோம். அவர் பிஓல் மில் தான் இருக்கார் இப்போது. அவர் செகண்ட் இயர், எனக்கு டேரக்ட் செகண்ட் இயர். அப்புறம் ஓங்கி அரைஞ்சிட்டாரு நடந்து போயிட்டுருக்கும்போது. எல்லாம் லைனாக போயிட்டுருந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கம்முன்னு போயிட்டேன். அப்புறம் வந்து சொன்னார், கொஞ்சம் எல்லாம் அந்த வெல்கம் பார்ட்டி முடிஞ்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்னடா நீ பெரியவனாடா அப்படின்னு சொல்லி ஏதோ நான் அப்புறம் வெல்கம் பார்ட்டி முடிஞ்சோன்னே க்ளோஸ் ஆகிட்டார். அப்புறம் வந்து சொன்னார், நல்ல வேலை நீங்கள் திருப்பி அடிக்காம விட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு. அண்ணாவோட கெடா வீட்டுக்கெலாம் ஊருக்கு போயிருக்கிறோம். ஈரோடு பக்கத்தில் அங்கேயெல்லாம் போயிட்டு வந்தோம் அண்ணா சேர்மன் ஆனதுக்கப்புறம். ஸோ ஏதோ காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. நல்ல நண்பர்கள் தான். ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. நம்ம வந்து காலேஜ் ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஓகே ஃபைன்னு விட்டுட்டோம். பட் அங்கே வந்து சக்திவேல் அண்ணாலாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அப்போ வந்து
எனக்கு கபடி விளையாட பிடிக்கும்னு தெரியும். அவர் வந்து ஒரு டீமை கொண்டு செட் பண்ணி விட்டாரு. அங்க வந்து சாட்டர்டே மார்னிங் போய் போய் டெய்லியும் வாரம் போய் காலையில போய் சூப்பரா கபடி விளையாடுவோம். அங்க பெரிய பெரிய பசங்களோட விளையாடுவோம். பெரியநாயக்கன் மடத்துல. அப்புறம் அதனால வந்து என்ன சொன்னாரு, "டேய் நீ சும்மா தான் இருக்கிற. வீக்கெண்ட் வா நான் உனக்கு ஒரு இன்னொரு வேலை குடுக்குறேன். எனக்கு பண்ணுவியான்னு?" கேட்டாரு. சொல்லுங்கண்ணா. ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறோம்னாரு. ஜோதிபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த வீக்கெண்டில என்சிசி முடிஞ்சோனே ஓடுவோம் அந்த டியூஷன் எடுக்கிறதுக்கு. 2 வருஷம் என்சிசில இருந்தேன். 3rd இயர் ஒய்ஃப் வந்து ரொம்ப இது பண்ணதுனால தான் என்சிசில விட்டுட்டோம். மிலிட்ரிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஆசைப்படாதது நம்ம ஒரு 4, 5 பிளான் வச்சிருந்தோம் லைஃப்ல. அது எதுவுமே நடக்கல. மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸர் ஆகணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை. அதனால என்சிசிலாம் சேர்ந்து பயங்கரமா அந்த காக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பெரேடு பண்றது. ஷூட்டிங் பெருசா வரல எனக்கு. ஆக்சுவலா ஒரு சில பையன் நம்ம இதில சிச்சுவேஷன்லாம் செமையா ஷூட் பண்ணாங்க. பாயிண்ட் வந்து கிட்ட இருக்கணும். அந்த ரவுண்டா இருக்கும்ல அதில ஷூட் பண்ணீங்கன்னா, அது வந்து அந்த கிட்ட கிட்ட வரணும். ஷூட் பண்றது. ஃபயரிங்ன்னு சொல்லுவோம் நம்ம அதெல்லாம். நான் நெறைய கேம்ப் போயிருக்கிறேன். சிஐடிசி கேம்ப் போயிருக்கிறேன். ட்ரக்கிங் கேம்ப் போயிருக்கிறேன். மகாராஷ்டிரா போயிருக்கிறேன். தாராபுரம் சிஐடிசி, உடனூர்பேட்டை இந்த மாரி நெறைய போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் இருந்தது. அதனால வந்து அந்த ரன்னிங் ஓடுறது 100, 200 அது பண்ணேன். அப்புறம் அந்த ட்ரில்லு தான் அந்த பெரேடு பண்ணுவோம்ல, அந்த பெரேடு பண்ணுவோம். மத்தபடி ஃபயரிங் வந்து ரொம்ப க்ளோஸா வரல. அது என்னன்னு தெரியல. சுட முடியல. அது நம்மளுக்கு ஏதோ ஒரு சிலருக்கு தான் அது வரும் கரெக்ட்டா, அக்யூரேட்டா. அப்படி ஃபயரிங்கில நம்ம பெருசா இல்ல. அப்படி இருந்துச்சு. அதனால அந்த டியூஷன்லாம் ஃப்ரீயா எடுத்தேன். ஸோ அதெல்லாம் வந்து மக்களோட அந்த டியூஷன் எடுத்து அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் வந்து ஆல்ரெடி சொன்னேன்னு நெனைக்கிறேன். கார்கில் வார்க்கெல்லாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணேன். காலேஜில உள்ள லீடர்ஷிப் எடுத்து. ரொம்ப அக்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி எங்க இவரு ப்ரொஃபஸர் வந்து கூப்பிட்டு, "தம்பிகிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, தம்பின்னு தான் கூப்பிடுவாரு அவரெல்லாம். "தம்பிகிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம தான் எல்லாம் அதெல்லாம் எடுத்து பண்ணேன். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பண்ணுனத பார்த்துட்டு, அப்படியே வந்து "ஓவராலா நீயே பாரு" அப்படின்லாம் சொல்லி அந்த மாரி அதெல்லாம் வயசு வித்தியாசம் பார்க்காம குடுத்தெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பிரசன்னா தான் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் அதெல்லாம் ஆரம்பிக்கும்போது, பிரசன்னா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி அவன் உள்ள தூக்கி போட்டு அப்புறம் அதுவும் பண்ணணும். இந்த மாரி அப்ப ஜிம்முக்கு போறது ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாரி நெறைய ஈவென்ட் வந்து அந்த சோசியல் மீடியா இல்லாதனால எங்க டைம் பூரா மக்களோடவே செலவு பண்ணோம். அதனால தான் ஏசல் பாசிபிளா இருந்தது. அலுமினி பாசிபிளா இருந்தது. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு பையனால இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல எஸ்சி. இந்த சோசியல் மீடியா வந்து அட்வான்டேஜ் நெறையா இருக்குது. இப்போ ஒரு இன்டர்வியூக்கெல்லாம் படிக்கணும்னா, அந்த வீடியோ போட்டுட்டு படுத்து தூங்குனா போதும். நம்ம ஆல்ரெடி படிச்சது, ஆல்ரெடி ஒர்க் பண்ணது அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். பாட்டு பாடுற மாரி இருக்கும். சினிமா பாட்டு இப்ப நெறைய கேட்கறதில்ல. முதல்லலாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ நம்ம அந்த டிப்ரஷன் டைம்ல எத்தன ஒரு 25, 30 பாட்டு பாடியிருப்பேனா? பாடி, பாடி ஆடியோ பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன்ல. அத கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போலாம் நெறைய சிகரெட் குடிச்சதுனால, அந்த தொண்டை ஊரா புண்ணாயிருச்சு. பாட முடியாது. அதனால கஷ்டமான பாட்டெல்லாம் எடுத்து என்மன வாணிலலாம் பாடுனேன். நல்ல வேள அவருக்கு வந்து ஹரிஹரன் சாருக்கு வயசாயிருச்சு. அந்த பாட்டெல்லாம் கேட்க முடியாம போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத நெறைய பேர் நல்லா இருக்குதுன்னு வேற சொன்னாங்க. எனக்கு பயங்கர டவுட். ஒரு பொண்ணு இருக்காங்க நம்ம இதுல. அவங்களும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க. ஐயோ! எனக்கு ஒரே கூச்சமா போயிருச்சு. உண்மையாலுமே நல்லா தான் இருக்குதா? ஓட்டுறீங்களா? அப்படின்ட்டு. அந்த மாரி ஒரு ஹார்டானதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக நம்ம எப்படி இருக்குது, நம்மளால பிரீத் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறக்காக அப்படி பண்ணுச்சு. ஸோ வந்து இந்த சோசியல் மீடியா வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? இது வந்து நெறைய மக்களோட இருந்து தான் நம்ம பண்ணணும். சரியா? அதுதான் வந்து நம்ம இங்க எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்றத குறைச்சிருங்க டியர்ஸ். சோசியல் மீடியால அந்த பெர்சனலான விஷயங்கள ஷேர் பண்றத குறைச்சிருங்க. மக்களோட இருங்க. அம் எங்கேயுமே அது உங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் இந்த ஜெனரேஷனுக்கு. முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாவ குறைங்க. நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து பிசினஸ் ஏதாவது பண்றாரு. அவரு வந்து அத ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. எல்லா பக்கமும் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தப்பில்ல. அவங்க பிசினஸ் வளரட்டும். நம்மளோட இருக்கிறவங்க தானே நல்லா இருந்தா தானே நம்மளுக்கு பெருமை. நம்மளுக்கு சந்தோஷம். நம்ம கஷ்டம்னா அங்க போய் நிக்க முடியும். அந்த மாரி பண்ணுங்க. ப்ளஸ் என்ன பண்ணுங்கன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு அத யூஸ் பண்ணிக்கங்க நல்லா. பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மாரி ஒரு ரொம்ப ஹெல்த்தியானதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து அந்த சோசியல் மீடியால கூட பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. அது நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கப்பா. அந்த வீடியோ கூட நல்லா எல்லா வீடியோவுமே போட்டோனே 20 மணி நேரம், 30 மணி நேரம் ஈஸியா போயிடுது. பட் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியலப்பா. நீங்க இன்னும் கொஞ்சம் அத அதிகமா பண்ணி குடுங்களே! நம்மளுக்கு ஏன் இன்னும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாவே இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப ஏர்செல்ல வந்து 32,000 பேர் 32,000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டாங்க. பியூல 2,000 தான் நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணல. பட் பிஎம்ஹெச்எஸ்ல வந்து எவ்வளோ வீடியோ 350, 380 வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கோம்னு நெனைக்கிறேன். 375க்கு மேல இருக்கும்ல. பட் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன் டியர்ஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணி குடுங்க டியர்ஸ். அப்பத்தானே இந்த சேனல் வந்து க்ரோ ஆகும். நம்ம எவ்வளோ வீடியோ பண்றோம். எவ்வளோ எஃபோர்ட் எவ்வளோ மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன்னு பாருங்க. கௌதமி நெறையா பண்றாங்க. பரவால்ல. அவங்களும் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்குது அப்படியே. திவ்யா வீடியோ பண்ணி குடுத்துருக்காங்க. வஞ்சி குடுத்தாங்க. ரேணு கொஞ்சம் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே பண்றாங்க. பசங்களையும் நான் பண்ண சொல்லிட்டே தான் இருக்கிறேன். ஏதாவது பண்ணி குடுங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சதில பேசி குடுங்கப்பா. ஏதாவது வீடியோ பண்ணி குடுங்க. யூஸ்ஃபுல்லா.
ஒரு விஷயம் வந்து. ஸோ, அதனால நீங்க சோசியல் மீடியா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? அதில வந்து என்னன்னா, அதில நெறைய கெட்டது நடக்குதுங்க. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. யாரு பின்னாடி இருக்காங்கலாம் தெரியாது. எனக்கு இந்த Instagramல எவ்வளோ ரிக்வெஸ்ட் இருக்குது. எத போய் அக்செப்ட் பண்றதுன்னு கூட தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? பூராமே வேற வேற பேரு. டார்க் ஐஸு, பட்டர்ஃப்ளை இப்படியெல்லாம் வச்சிருந்தா நாங்க எப்படிங்க போய் எல்லாம் அக்செப்ட் பண்றது? அதனால யாராவது அக்செப்ட் பண்ணாம இருந்தேன்னா, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளஸ் வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க மெசேஜ்ல. நீங்க ஏசலா அலுமினியான்னு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி அதில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட, என்ன உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, நீங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எனக்கு அப்படியாவது மெசேஜ் பண்ணுங்க. சோ அண்ட் சோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோசியல் மீடியா வந்து இந்த ஒர்க்க கொண்டு எல்லா பக்கம் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து அம் ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்கன்னே, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, சர்ஜரி பண்ணோம், ரூ. 2,00,000 கலெக்ட் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்னு வந்ததுன்னா, உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை வரும்? எவ்வளோ பாசிட்டிவா இருக்கும். வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை வரும். மனுசங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். மனிதாபிமானத்து மேல நம்பிக்கை வரும். நம்ம பண்ற தப்பு கொஞ்சம் குறைச்சுக்குவோம். கொஞ்சம் சுயநலமா யோசிச்சா கூட அது வேண்டான்னு நெனைப்போம். ஐயோ! ஏதோ நல்லது பண்றாங்கப்பா அப்படின்னு. நம்மள எல்லாத்துக்குள்ளயும் நெறைய குட்னஸ் இருக்குல்ல. அது வெளிய வரும். அதுக்கு தான் நம்ம கொண்டு வந்து சேர்த்துறோம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம எத பார்க்குறோன்னு பாருங்க. ஓப்பன் பண்ணா போதும். ஒண்ணா வக்கரப்படுத்தி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒண்ண பண்ணி நம்ம டைம பூரா எடுத்து, டேட்டாவ பூரா யூஸ் பண்ணி என்னடியே சாவப்போகுது. ஸோ, அதனால இப்போ விவசாயத்த பத்தி பண்ணி குடுக்குற மாரி, பிசினஸ பத்தி ஒரு வீடியோ பண்ணி குடுங்க. நெறைய பேர் ஸ்பீச் எல்லாம் பண்றீங்க பப்ளிக்கா. அதெல்லாம் பண்ணி குடுங்க. ஒவ்வொரு வீடியோ ஒருத்தர் பண்ணி தரலாம்ல. மாசம் 1 வீடியோ, 2 வீடியோ நீங்க பண்ணி குடுத்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்னும் ரொம்ப பெருசா வரும்னு எங்களுக்கு தோணுது. அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அதையும் பண்ணலாம். சொன்ன மாரி தான் அந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறோம் எலிஜிபிள் ஆயி. பட் இதில சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஒண்ணும் பணம்லாம் இதுவரைக்கும் எதுவும் வரல. ஏதாவது வந்துச்சுன்னா, படிக்கிறக்கு குடுத்துறலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா எஜுகேஷன் வந்து பியூலருந்து நம்ம பண்றோம் இல்லையா? அதுக்கு சப்போர்ட்டா இருக்கட்டுன்னு பார்க்குறோம். அக்ராஸ் இந்தியா தான். யார் வந்து கேட்டாலும் குடுக்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கலாம். நம்மனால படிச்சவங்க கொஞ்சம் பேர் படிச்சாங்கன்ட்டு இருக்கட்டும். ஸோ அந்த மாரி பண்ணலாம். பணம் குடுத்த எல்லாத்துக்கும் பெரிய நன்றிப்பா. ஸோ இது வந்து ஈஸி எல்லாம் கிடையாது இல்லையா? டக்குன்னு ஒரு 2 நாள்ல ரூ. 2,00,000 குடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்பி குடுக்குறீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, என் மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு பெரிய நன்றி. இல்லைன்னா வந்து இதெல்லாம் அக்செப்டன்ஸ் மெயினா. இதெல்லாம் இல்லைன்னா இந்த வேலைய பண்ணியிருக்கவே முடியாது. ஒவ்வொரு டைம் நான் பேசும்போது என் ஒய்ஃப்லாம் சொல்லுவா, "அப்படி இந்த 4, 5 வருஷம் வந்து மனசு விட்டேன்னு" சொல்லுவா அப்படி ஒரு சில நேரம் என்னைய பார்த்து. நம்ம அந்த மாரி தான் இருந்திருக்கிற மாட்டிருக்குது. இந்த பீப்பிள் லைஃப் அது இதுன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒர்க் பண்றோம்ல. இந்த மாரி இந்த ஹெல்த்த கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியா இல்ல அப்படிங்கிறது தான். நல்லா தூங்குறதில்ல, சாப்பிடுறதில்ல, எக்சர்சைஸ் பண்றதில்ல. நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம். இப்ப காட்டுக்குள்ள இருக்கிற மாரி இருந்தா இங்க போவோம், அங்க போவோம், நடப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். நம்ம இங்க வீட்லருந்து ஒர்க் பண்ணுனதுனால, ஸோ அதனால இந்த வயிறெல்லாம் பெருசாயிடுச்சு அப்படின்னு இப்ப கொஞ்சம் பரவால்ல. பட் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பார்த்ததே இல்லையா? அதனால அன்ஹெல்த்தி ஆயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன் இருக்கும். நான் வெறுத்தே போயிட்டேன். பயந்துக்கிட்டேன்னு சொன்னாப்படி. உங்கள பார்த்து நான் பயந்துட்டேன்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சிரு. நான் போய் சண்டை கட்டி நான் அடிதடியா பண்றேன். நான் கம்முனு தான் இருப்பேன். பட் சும்மா இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம நல்லா இல்லைங்கிறது அப்படி தானே இருப்பாங்க எல்லாரும். ம். அப்போ வந்து சொல்லுவேன், "இது ஆமா கொஞ்சம் சரியா பார்த்துக்கல. முடியெல்லாம் கொட்டி போச்சு." அப்படின்லாம் சொன்னேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் முடி கொட்டி போச்சு, முடி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு ஹெல்த்தியா மட்டும் தான் இருக்கணும். எனக்கு வேறலாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஹெல்த்தியா மட்டும் இருங்க. நீங்க வேலைக்கு போகாட்டியும் பரவாயில்ல. நீங்க ஹெல்த்தியா இருங்கன்லாம் சொல்லுவாப்படி. நான் உங்கள பார்த்துக்கிறேன்லாம் சொல்லுவாப்படி. ம். அப்புறம் சொல்லிட்டு சரின்னு சொன்னேன்னா, அப்புறம் பையன் புள்ள யார் படிக்க வைப்பான்னு கேட்பாப்படி. வாங்கி கடன் யார் கட்டுறதுன்னு கேட்பாப்படி. அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் தானே ஆகணும். அந்த மாரி தான். அப்படிதான் வந்து எல்லா ஃபேமிலியிலும் அப்படிதானே இருக்கும். சரியா? ஸோ, நீங்கலாம் வந்து இந்த பணம்லாம் குடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு பெரிய நன்றி. இங்க ஒரு ஆளாவெல்லாம் சாதிச்சுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் ஒண்ணு பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படி இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம இப்ப ஒண்ணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசல் மூலமா ஒருத்தர் மெம்பர் வந்து கேட்டாங்க. முத்து பண்ணாப்படி. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கு பண்ண சொல்லுச்சு. அவங்கலாம் ஜாயின் பண்ணி பண்ணாங்க. இப்போ கோபுட்ட சொல்லியிருக்குது. நான் பண்ணேன். பட் அதெல்லாம் பார்க்கும்போது ஹெல்த் சரியில்லைன்னு அப்ப தான் தெரிஞ்சது. வந்து டெஸ்ட் பண்றாங்கப்பா வீட்ல. அதனால நீங்க ஹெல்த்த நல்லா வச்சுக்கங்க. நான் அத சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள் தான். ஆனா அன்பு இருக்குல்ல, உங்க அளவுக்கு அதிகமா உங்கள நேசிக்கிறனால, உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறனால, எனக்கு நீங்கலாம் தான் உயிர்ன்னு சொல்றனால, உங்களுக்காக தானே இத்தன வேல பண்றேன்னு சொல்றேன்ல, உங்களுக்காக தான் இத்தனையும் விட்டுட்டு பண்றேன்னு சொல்லணும். அப்ப நம்ம சொல்லலாம்ல. ஒரு அக்கறையில தானே சொல்றோம். எவன் உன்ன கெடுத்தானோ அவன் தாங்க அத சொல்ல முடியும். அது நல்லா வச்சிருந்து கோயில் மாரி பில்ட் பண்ணேன். அப்படி இருக்கும் உடம்பெல்லாம். அந்த மாரி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். எல்லாருமே அருண் சொல்லுவாரு. கேஆர்னா 2 விஷயம் சொல்லுவாரு. ஒண்ணு வந்து அந்த ஹார்ட், இன்னொன்னு வந்து அந்த பில்டு. ஸ்ட்ராங்லி பில்டு லாரி மாரி.
அப்படி தான் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த 2 எனர்ஜி, 3வது எனர்ஜி, இந்த 3 சொல்லுவார். அவரோட ஹார்ட்டு, அவரோட பாடி ஃபிட்டு, அவரோட எனர்ஜி. இந்த 3ம் தான் நிறைய பேர்த்துக்கு இருக்காது. இது இருந்தால் அவங்க லைஃப்பில் எங்கேயோ போயிடுவாங்கன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ அவரோட கம்மியான சம்பளம், அவரை விட சுமாரான நிலைமை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார். ஏன் கேர் இப்படியே பண்ணுறீங்க, இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள், அங்கே அப்ளை பண்ணுங்க, இதே தான் சொல்லுவாங்க. பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு என்னவா இருந்ததுன்னா, ஒருத்தர் எல்லா தகுதியோடும் இருந்து நல்ல படிப்பு, நல்ல உடல் பலம், நல்ல மனசு, ஆரோக்கியமான சிந்தனை அப்படிலாம் இருக்கும்போது அது ஏன் சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடாது? இது எல்லாத்தையுமே நான் காசு பண்ண முடியாதுல்ல. இது எல்லாத்தையுமே காசு, இளமை, இந்த கிரெடிபிலிட்டி, இது எல்லாத்தையும் நான் காசு பண்ணணும்னா அதில் என்ன இருக்குது? இந்த சொசைட்டியும் நீடு சம்திங் லைக் திஸ்ன்னு வந்தால் தானே என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த ஆள் பாரு எப்படியெல்லாம் இப்போ இன்றைக்கி நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 10% தான் நான் வாங்கின சம்பளம் வாங்கினாங்க. 90% அந்த இடத்துல இல்லை. இன்றைக்கி இந்த 10% கம்மியாக வாங்குவாங்கள்ல, அதில் நான் இருக்கேன். 90% எனக்கு மேலே தான் இருக்கிறாங்க. அப்படி போயிடுச்சு. அப்போ நம்ம எதை இழந்துட்டு ஒன்று பண்ணுறோம்னு இருக்குல்ல, அதை நம்ம ஒரு சில நேரம் இப்போ உதவி பண்ணுறோம் டிஎஸ். நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணியிருந்தோம். பயங்கரமான ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி மறந்துட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ என் ஒய்ஃப் பயந்தாங்கல்ல, அந்த மாதிரி எங்கூட வேலை செய்கிற லீடர்ஸு சரிங்க, ஆல்மோஸ்ட் பெட்டர், வருத்தப்படாதீங்க. ஏதோ இரும்பிட்டா நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு ஒருத்தர் கூப்பிட்டு பேசுகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி வந்துச்சு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதோட இத்தனை வீடியோ பண்ணணும்னு வினோத் தான் கூப்பிட்டு கேட்டா, அப்படி மச்சி ஏன்டா இப்படியே பண்ணுறேன், ஒவ்வொரு மணி நேரம் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உடம்பு சரியில்லாமல் எதுக்குடா பண்ணுறேன், உடம்பு என்னடா ஆகும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்படி இல்லைடா, இது பிளட்டில் ஊறி போயிடுச்சா, அதோட இந்த வேலையெல்லாம் முக்கியம், நம்மளுக்காக எதுவும் நிற்கக்கூடாதுடா, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ என் ஒய்ஃபெல்லாம் நான் கண்டு பயந்துக்கிட்ட மாதிரியும், நான் இருக்க மாட்டேன்னு நினச்ச மாதிரியும், எல்லா வீட்லேயும் நம்ம கூட வேலை செய்கிற லீடர்ஸ் 3 ட்ரஸ்ட்டில் அவங்க வீட்லேயும் அதே பிரச்சனை தான் இருக்கும். அது பிள்ளையாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், இதே பிரச்சனை தானே இருக்கும். யார் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க? அதனால் நீங்கள்லாம் உதவி எடுத்தவங்க திரும்ப கையோர்த்து நில்லுங்க. இதைத்தான் நான் கேட்குறேன். ரொம்பலாம் வேண்டாம், சின்ன சின்னது, அந்த எண்ணம் வந்தால் போதும். அந்த எண்ணமே இல்லைங்கிறதுனால தான். இப்போ ஒரு பொண்ணு விசா கேட்டது, முடியாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். ஏன்னா அவங்க அண்ணனுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணணும். அவங்க அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. கஷ்டத்தை பூரா சொல்லி வாங்கிக்கிறது. அவங்க வாழ்க்கை பெட்டராக போயிடுச்சு. வந்துட்டாங்க, பிரிஞ்சிருந்தாங்க 3-4 வருஷம். பண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு 2 குழந்தை பெற்று வீடு வாங்கி ஃபுல் டைம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் திரும்பி கூட எசல் பார்க்குறதில்ல. அப்போ இப்போ அவங்க தங்கச்சி நிற்கிது, எனக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க. இது எப்படி பண்ணுறது? நீங்களே நார்மலாக நியாயமாக சொல்லுங்கள். நம்ம உதவி பண்ணோம்னா அவங்க திருப்பி இன்னொரு பையன் பண்ணணும்ல. இப்போ எனக்கா பண்ணுறீங்க, நானாக உங்ககிட்ட வேலை வேணும்னு கேட்குறேன்னா, இல்லை பணம் வேணும்னு கேட்டேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணிக்கலாம்ல. அப்படி தான் நம்ம கடன் கூட அந்த சலுகை கூட கவர்மெண்ட்லாம் எதுவும் வாங்குறதில்ல. நம்ம தோட்டம் இருக்குது, பிடிக்குது, நான் அதெல்லாம் எதுவுமே இப்போ எப்படிலாம், ஏன்னா இல்லாதவங்களுக்கு கூட நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அது சொல்லாமான்னு தெரில. தோட்டத்துக்கு இப்போ உங்கள் பேரில் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம எவ்வளோ வாங்கினா தள்ளுபடி ஆயிரும், கடன் தள்ளுபடி ஆகும்ல, நீங்கள் வாங்கலான்னு நேற்று ஒருத்தர் நம்ம கார்டு ஓட்டர் கூப்பிட்டு சொன்னார். அப்பாட்ட சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிறீங்களாம்மா, அதை நான் சொல்லலான்னு. 2 ஒரே ஏஜ் குரூப்பு, ரொம்ப அன்பாக தான் இருப்பார். அப்படி சொன்னார். நான் அப்போ சொன்னேன், பிரதர் அது யாராவது முடியாதவங்க வாங்கிட்டு போகிறாங்க பிரதர், அப்போ நீங்களும் தான் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இப்போ சொத்து வாங்கிக்கல அப்படின்னாரு. பட் என்னென்னா, கடன் வாங்கினா கூட அது கவர்மெண்ட்டு பணம், அது மற்றவங்க டேக்ஸ் கட்டின பணம், அது வேண்டாம் அப்படின்னேன். ஏன்னா அங்கே தலைவரே சொன்னாங்க, அங்கே நம்ம ஊரில் ஒரு தலைவர் இருக்கார், அவரும் வீட்டுக்கு வந்திருந்தார். அவரும் சொன்னார், மாப்பிள்ளை இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனோம். அப்படி சரிங்க மாமான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நான் அது சொன்னேன், என்னென்னா அது முடியாதவங்க வாங்கிட்டு போகட்டும், அவங்களுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்டும், எனக்கு இப்போ அது வேண்டாம், நான் உழைச்சேன்னா காசு வரும்னு தெரியும், வேலைக்கு போனால் காசு வரும்னு தெரியும், அதனால் நான் அது போதுமானது, எனக்கு நிறையா பணம் தேவையில்லை. 2வது கவர்மெண்ட் இது வரைக்கும் நான் சும்மா எதுவுமே வாங்கிக்கல. நான் வாங்கின லோனை கூட வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட தான் கட்டியிருக்கிறேன், எம்சிஏ லோனை கூட எதுவுமே ஏமாற்றலை. அதனால் எனக்கு அந்த மாதிரி சும்மா பணம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். அது இல்லாதவங்களுக்கு போகட்டும், நாங்கள் நல்லா இருக்கிற கடவுள் புண்ணியத்தில். நீங்களாக இருக்கும்போது எனக்கு எதுக்கு டிஎஸ் நான் போய் கவர்மெண்ட்லாம் காசு வாங்கணும்? எனக்கு ஒன்று முடியல, நீங்கள் பண்ண மாட்டீங்களா? அது கூட டிஜேலாம் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரி ஹெல்த் இப்படி இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் போடும்போது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு சிலது கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சொன்னார், ரொம்ப இன்சூரன்ஸ் பயங்கர ப்ரைஸ், இந்த டிப்ரெஷன் போனதுனால தான் இந்த இத்தனை பிரச்சனையும். அப்புறம் இல்லைன்னா சும்மா சூப்பராக இருந்துச்சு, சல்மான் கான் மாதிரி இருந்தாங்கல்ல. ஸோ எல்லாம் உடம்பு அவரளவுக்கு அழகெல்லாம் இல்லை, அவர் எங்கே இருக்கார், இல்லை அதை விடுங்க. ஸோ அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். இப்போ நம்மளுக்கு போட்ட ஃப்ரெண்டை விட அவரை விட எனக்கு 3.5 மடங்கு அதிகமாக வந்துச்சு அந்த பேமெண்ட், இந்த ப்ரீமியம் பே பண்ணுறது. எனக்கு இன்னும் அப்ரூவ் ஆகலை ஃபுல்லாக. பட் அவர் சொன்னார் 3 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு. அப்புறம் நான் குறைச்சிக்கிட்டேன், கவரேஜை குறைச்சேன். ரொம்ப வருத்தப்பட்டாருப்பா, என்னங்க இப்படி இருக்குது, நீங்கள் காசு கட்டினா கூட உங்களுக்கு கவரேஜ் இருக்காதாட்டிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் கவலைப்படுறீங்க, அப்படி நான் போய் சேர்ந்துட்டேன்னா, இல்லை குழந்தைங்களுக்கு தான் வருமில்ல அப்படின்னு சொன்னார். போயிட்டா தான் ஏசல் இருக்குது,
எல்லாம் பார்த்துக்காதா, இது நம்ம நம்ம எவ்வளோ முடியுமோ அத பண்ணா போதும் அப்படின்ட்டு. அப்போ கூட கொஞ்சம் பேர் நான் சொன்னேன், "நீங்க எந்த வேலையில வேணா இருக்கலாம், எந்த ஜாப்ல வேணா இருந்துக்கலாம், எந்த ஃபேமிலியா வேணா இருக்கலாம். ஏர்செல்ல என்ன பண்ணுறோமோ அத நாங்க பண்ணி குடுத்துடுறோம். ஒரு கோஃபண்ட் போடுவோம். யாராவது தவறி போயிட்டாங்கன்னா, கோஃபண்ட் போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டும் கலெக்ட் பண்ணுவோம் ஏர்செல்ல. யாராவது தவறி போயிட்டாங்கன்னா, யுஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் $1000 குடுக்க சொல்லியிருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு $1000 குடுங்கன்னு சொல்லியிருக்கு. நம்மளோட இருக்கிறவங்க தவறி போயிட்டாங்கன்னா. அப்புறம் அது இல்லாம வந்து இந்தியால இருக்கிறவங்களுக்கு 25,000 மினிமம் குடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு 2,00,00,000 அந்த மாரி வந்து நம்ம டெபாசிட் பண்ணிறலாம். அவங்க எந்த ஃபேமிலி வேணா இருக்கட்டும். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்ச பணம். இப்ப கவர்மெண்ட்டே நம்ம குடுக்குற வரி பணத்துல தான நடக்குது. நம்ம இது எதையுமே லோவா எடுத்துக்க வேண்டியது இல்லைல்ல. போய் யார்ட்டவாவது ஒண்ணு இப்ப ஏர்செல் மாரி ஒரு இதில வந்து ஃபண்ட வாங்குனா ஏன் அப்படி எடுத்துக்கணும்? இது எல்லாமே பார்வை தான். இது எல்லாமே சிந்தனை தான். இங்க வந்து இப்ப கவர்மெண்ட் நம்மட்ட வாங்கி தான் ரன் ஆகுது. கரெக்ட்டா? நம்ம பணம் இல்லாம கவர்மெண்ட் ரன் ஆகாதுல்ல? அது நம்ம சம்பாரிச்சு குடுக்குற பணம் தானே! நம்ம சம்பாரிச்சு குடுத்து அது ஒரு 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 அ ஒரு லேயரா பில்ட் பண்ணி, அந்த லேயர வச்சு அவங்க ரன் பண்றாங்க. கரெக்ட்டா? அப்படிதானே! அதே தானே நம்மளும் பண்றோம் ஏர்செல்ல. இது ஒரு மினி கவர்மெண்ட்டுன்னு நெனச்சுக்கங்க. அவ்வளோதானே! இங்கேயும் வந்து மக்கள்ட்ட நம்ம நண்பர்கள்ட்ட வாங்கி தான் எல்லாத்துக்கும் குடுக்குது. அதனால என்ன தப்பு இருக்குது? கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற பணம் தானே! நான் கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறது உங்களுக்கு சேர்த்து தான் நெனச்சு சம்பாரிக்கிறேன். இப்ப இத நான் பூரா என் பையனும், என் பொண்டாட்டி நானும் வச்சுக்கணும்னா பார்க்குறோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரியா? இந்த ஷர்ட்டும் கூட அருண் தான் பார்த்து சொன்னாரு. இது எடுக்கும்போது கூட, "இதுல எது கம்மியான சட்டையா அத்த?" இது போய் பார்த்தாரு ஒண்ணு ஏதோ சொன்னாரு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டேன். இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் இதுல வந்து இருக்கிறதுலயே கம்மியான ஷர்ட்டா எடுத்து, கம்மியான விலையில பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு போதும் டிஎஸ். இந்த ஒரு $100 போட்டு சட்டை எடுக்காட்டி, $80 போட்டு எடுக்காட்டி, $20 எடுத்தா எனக்கு போதும் டிஎஸ். $30 எடுத்தா போதும். இல்ல அத விட எவ்வளோ கம்மி எனக்கு போதும். நான் ஒண்ணும் பெருசா அதெல்லாம் விரும்புறதில்ல. நான் விரும்புறதெல்லாம் நீங்கலாம் மட்டும் தான். மக்கள் மட்டும் தான் நான் விரும்புறது. அதனால எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அதனால அந்த ஸ்டாண்ட் தான் வந்து சொல்லி சொல்லி வெங்கட் ஏஞ்சலா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வீடியோல பார்த்தேன். ஸ்டாண்டே இல்லாம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்க பேஸ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி, இத ஆர்டர் பண்ணுங்க. நான் இல்லாட்டி நான் ஆர்டர் பண்ணிருவோம்னயா. $10 $15 ஒண்ணு ஆர்டர் பண்ணி வச்சிருக்குது. அது வந்திருக்குது இப்ப தான். அத அடுத்த ட்ரிப் வந்து பண்ணிக்கிறேன். அதுவும் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க எல்லாமே வந்து நம்ம அன்பா இருந்தோம்னா, இங்க நெறைய விஷயம் பண்ணலாம். அத நம்பணும். இப்ப எது இல்லையோ அத நம்பணும்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, பீப்பிள்லாம் ஏமாத்துறாங்க, பீப்பிள்லாம் தப்பு பண்றாங்க, பீப்பிள்லாம் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படிதான் இருக்காங்க. நம்ம அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும்ல. அது யார் பண்ணுவா? எல்லாருமே அவங்கவங்க வேலை, அவங்கவங்க வாழ்க்கை, அவங்க யார் வீட்ல பிரச்சனை இல்லாம இருக்கு? இன்னும் தம்பிக்கு கல்யாணம் ஆகல. அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அத்தை தவறி போயிட்டாங்க. மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. சர்ஜரி பண்ணியிருக்கு. பெரிய மாமனார் இறந்து போயிட்டாரு. ஸோ எல்லாமே எல்லாமே பிரேக்கிங்கா தானே இருந்திருக்கும். இல்லையா? யாரு தான் வந்து அ யார் என்ன புரிஞ்சுக்குவா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யாராவது எல்லாரும் கரெக்ட்டா புரிஞ்சுக்குவாங்களா? ரொம்ப ரேர் டியர். என்ன கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 1, 2, ஒரு 3, 4 பேர். அதிகபட்சம் ஒரு 5 பேர் இருப்பாங்க டியர்ஸ். அவ்வளோதான். கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைனே பண்ண வேண்டியதில்ல. எப்பவுமே புரிஞ்சுக்குவாங்க. சரி அதிகபட்சம் 10 பேர்ன்னு வச்சுக்கங்க. அத தாண்டிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபேமிலில யாருமே கரெக்ட்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி யோசிப்போம், நம்ம எந்த மாரி ஒரு பிரச்சனைய நம்ம எப்படி அணுகுவோம், அப்படின்லாம் தெரியாது. அப்போ வந்து எங்க அம்மாவும் சொல்லுச்சு. ம் "தள்ளுபடி இது வந்தாலும் வரும்பா. நம்ம வாழ்க்கையிலேயே தள்ளுபடி வாங்கல. இந்த தோட்டம் இருக்குல்ல, நீ அப்ளை பண்ணு. கரும்புக்கெல்லாம் இது குடுக்குறாங்க. தள்ளுபடி வந்துரும்பா. நீ அப்ளை பண்ணு. வட்டி இல்லாத கடன், வட்டி இல்லாத கடன்னு" சொல்லி சொல்லி பார்த்தது. நான் வேணான்னு சொன்னோனே அவங்களும் தப்பா எடுத்துக்கிறாங்க. மேபி நெனச்சிருக்கு இவன்லாம் இப்போ சம்பாரிக்கிற திமிரு அப்படின்னு. நம்ம என்னத்த பெருசா சம்பாரிக்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு வேலைய செய்றோம், சாப்பிடுறோம் அப்படித்தானே. அது வேண்டாம் அப்படிங்கிறது தான். இது இது வந்து என்னன்னா, நான் எனக்குன்னு ஒரு சிலதெல்லாம் வேணுமில்ல. சின்ன வயசுலேருந்து வந்து வேலைக்கு போனதுலேருந்து வரைக்கும் வட்டி யார்ட்டயும் வாங்கிட்டதில்ல. எவ்வளவோ பணம் குடுத்துருக்குறோம் கைமாத்தலாம். படிக்கிறக்கு எல்லாத்துக்குமே குடுத்துருக்குறோம். சொத்து வாங்குறாங்க. அப்பா, அம்மாவுக்கு ஆப்ரேஷன், சர்ஜரி எல்லாத்துக்கும் பணம் குடுத்துருக்கிறேன். பணம் திருப்பி வாங்கியிருக்கிறோம். ஆனா வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லாம சும்மா ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்பா பண்ணுனது, ஃபினான்ஷியல் ஹெல்ப்பா பண்ணுனது. கான்ட்ரிபியூஷன் கிடையாது. கான்ட்ரிபியூஷனா வாங்க மாட்டோம் இல்லையா? அப்படி குடுத்தது எல்லாமே வந்து நம்ம வட்டிலாம் யார்ட்டயும் வாங்கிட்டதில்ல. ஒரு சிலது வந்து எனக்குன்னு ஒரு சிலதெல்லாம் பண்ணணும்னு ஆசை மக்களுக்காக. அதனால அது வட்டி வாங்காம இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு. இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன். அதே மாரி இந்த மாரி கவர்மெண்ட் இருந்தெல்லாம் எதுவும் எனக்கு ஃப்ரீயா எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத. முடியாத அன்னைக்கு பண்ணுங்க. முடியல நீங்க தானே பார்த்துக்கணும். வேற யாரு பார்ப்பா? கவர்மெண்ட் தான் நம்மள பார்க்கணும். மக்கள் இருக்கீங்க. உங்கள எல்லாம் சம்பாரிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கலாம் தானே பார்க்கணும். 2வது வந்து அ ஒரு சிலர் வந்து ரொம்ப அன்பானவங்கலாம் வந்து அ கூப்பிட்டு பேசினீங்க. அவங்க இருக்கிற கெரியர் ஒரு 10 வருஷம், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கலாம் இப்ப நம்மள விட பெரிய இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு உண்டான ஒரு அன்பெல்லாம் வந்து சாரி டேஸ் ஒரு கால் வந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிற அன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ரொம்ப பிரேக் ஆகுறாங்க. என்ன இப்படியே இருக்கிறாரு, இப்படி இருந்து என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ஒரு சிலது பிரேக் ஆகுறீங்க. அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிலாம் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. அம் சந்தோஷமா இருங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். சரியா? நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, நான் விஜயகாந்த் மாரி இருக்க தான் ஆசைப்படுறேன்.
அவர் தான் ரோல் மாடல். எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். ஜெய்சங்கர் தான் ரோல் மாடல். உங்களுக்கு புடிச்ச மாரி செலிபிரிட்டீஸ சொல்றேன். ஏன்னா, இவங்கனால நெறைய பேர்த்தோட வாழ்க்கை பெட்டர் ஆச்சு. அப்படி வரணும்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கையில. அப்படிதான் இருந்துட்டு போணும்னு நெனைக்கிறேன். அப்படியே இருந்துட்டு போறேனே. நெறைய சம்பாரிச்சு மட்டும் என்னத்த பண்ண போறோம்? எனக்கு அந்த நேரம் இல்ல. அதுதான் பிரச்சனை. எனக்கு வந்து அத மக்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கலாம் நல்லபடியா ஒர்க் பண்ணுங்க. இப்ப எங்கூட இருக்கிற லீடர்ஸ்க்கு இதே பிரச்சனை இருக்கு. நெறைய பேர் அதில விட்டு போட்டு தான் பண்றாங்க. அதனால தான் அவங்க வீட்ல அத்தன பிரச்சனை பண்றாங்க. ஒர்க் பண்றேன்னா. இப்ப அலுமினி ஏசலுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னா, அவங்க வீட்ல ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை இருக்கு. ரொம்ப நாளா யாரும் பண்ண முடியாது. ஒரு சிலர்லாம் வந்து 3 வருஷம், 4 வருஷம் பண்றீங்க. பெரிய நன்றிப்பா உங்களுக்கெல்லாம். நீங்கலாம் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் நடந்திருக்காது. பட் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நெறைய பேர் பணம் குடுக்குறீங்க. நம்புறீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். இந்த குட்டி பையன் பணம் ரூ. 2,00,000 வந்திருக்கு. ஸோ அவங்க ஏதோ 3,00,000 ரெடி பண்ணி ஒரு ரூ. 5,00,000 வேணும்னு சொன்னாங்கல்ல, ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். நம்மலாம் வேண்டிக்கலாம். குட்டி பையன் பொழச்சு நல்லா வரட்டும். அது வந்து நம்ம ஏசல் கிட்டு தான் ஆவணும். இல்லையா? இப்போ அவங்களுக்காகலாம் தானே நம்ம ஒர்க் பண்ணுறோம். இல்லைங்களா டியர்ஸ்? ஸோ அத நம்ம நல்லா பண்ணிறலாம். இதெல்லாம் முக்கியமான விஷயம் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம யாரையும் போயி அன்பா தான் சொல்றோம். யாரையும் போய் நீங்க பண்றது இப்போ நான் பண்றது நீங்க தப்புன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும் ஃபர்ஸ்ட் இல்லையா? இன்னொரு டைம் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்குவேன். ஓகே கரெக்ட்டு. அவங்க சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாரி வந்து எல்லாத்தையும் ஒரு அன்பா தான் சொல்லியிருந்திருக்குது. யாரையும் வெறுத்ததில்ல. எத்தனையோ பேர் கஷ்டத்த குடுத்துட்டு போனா கூட, அது அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு தான் ஃபினான்ஷியல் பண்ண முடியாம போயிடுச்சு. என்னன்னா, ம் வந்தோனே திடீர்னு வந்து அது அந்த ரீசன் வந்து ஜென்யூனா இருக்கணும். கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கணும்ல ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம போய் கேட்கணும்லப்பா. நான் கேட்கணும்லப்பா பணம் வேணும் இல்லாதட்டோமு. அப்ப நான் வந்து ஒரு ஜென்யூன் இல்லாதவன போய் கேட்டேன்னா, என் மேல இருக்கிற மரியாதை குறையும். என் மேல இருக்கிற அன்பு குறையும். கிரெடிபிலிட்டி குறையும். நாளைக்கு இன்னொருத்தர் உயிர் போற நேரத்தில நம்ம போய் கேட்டா கூட குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி நெறைய இருக்குல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாரிச்சிருப்போம். ரூ. 20,000 வாங்க முடியாதுப்பா 2 நாள்ல யார்ட்டயும் இந்த காலத்தில. நம்ம போய் சொன்னோம்னா, "நீ ரூ. 2,00,000 2,10,000 தூக்கி குடு. 10,00,000 10,000 எச்சா குடுக்குற காலம் இது. நம்மளுக்கு இல்லையா? அப்படிதானே இருந்திருக்கு. இப்ப அந்த லீடுக்கு போய் ரூ. 1,00,000 சும்மா கான்ட்ரிபியூட் பண்ணும்போது, இல்ல கான்ட்ரிபியூஷனா குடுத்துடலாம், கிஃப்ட்டா குடுக்கலாங்கும்போது எதுக்கு ஒருத்தர் லிசன் பண்ணணும்? சொல்லுங்க. லிசன் பண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்கல்ல. இல்லையா? நீங்க உதவி எடுத்துக்கிட்டவங்க எல்லாரும் சின்னதா திருப்பி பண்ணீங்கன்னா, இது இன்னும் பெருசாகும், அழகாகுங்கிறது தான் நான் இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்றது. ஒரு மாங்குக்கு கூட ஒரு செல்ஃபோன்லாம் வாங்கி குடுத்தோம். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு. இப்ப அவர் எல்லாமே நம்ம சேனல்லாம் போய் பார்க்கலாம், லைக் பண்ணலாம், ஒரு வீடியோ பண்ணி குடுக்கலாம், ஒரு கமெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு புடிச்சத சொல்லலாம். இல்லையா? அதெல்லாம் இன்னும் பப்ளிக் எடுத்துட்டு போய் சேர்த்தோம்ல. இங்க வந்து நம்மள மாரி இருக்கிற எல்லா மக்களையும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சேனல். அ இந்த வேலைய கொண்டு வந்து சேர்த்தணும். எவ்வளோ நாளைக்குப்பா நான் பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஜ்ல நானும் பெட் ரிடன் ஆயிருவேனா? நானும் இறந்து போயிருவேனா? இல்லையா? எல்லாரும் அப்படித்தானே. அப்ப இதுக்கப்புறம் இத யாருப்பா எடுத்துட்டு போவாங்க? இதுக்கப்புறம் 31 வருஷம் சின்ன வயசுலருந்து கஷ்டப்பட்டு இத்தன போராடி பண்ணேன். நல்ல வெல் டு டூ ஃபேமிலிலருந்து வந்துட்டா கூட பரவால்ல. அத்தன கஷ்டத்தோட இதையெல்லாம் பண்றது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன் பாருங்க. இப்ப நல்லா வந்து இப்ப கரியர் விட்டுருக்கிறேன் பாருங்க. பாதி போயிருச்சு. இந்த ஒரு யுஎஸ் எல்லாம் வந்து அப்ப இந்தியால இருக்கும்போது பெட்டரா தான் இருந்தேன். சரிங்களா? அப்போ வந்து டிசிஎஸ்ல இருந்து நல்ல சம்பளம் நல்லா தான் இருந்தேன். பட் அப்பவும் இந்த வேலைய தான் ப்ரெடாமினன்ட்டா பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நம்ம லேர்னிங் கர்வ் குறையும். நம்ம கரியர்ல ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். டைம் பத்தாது. இங்க வந்து 15 வருஷம் இதே வேலைய இழுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அப்ப என்ன ஆகுது? இங்க இப்போ நான் பண்ற இது கூட எஃபோர்ட் தானே. இத போய் நான் படிக்கலாமே! ஒரு புது டெக்னாலஜி படிக்கலாம். இன்னைக்கு தான் சோசியல் மீடியால எல்லாமே இருக்கு. சூப்பரா உட்காந்து படிக்கலாம். அத பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு லீடர் அழகா சொன்னாங்க. அன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மளோட தான் இருந்தாங்க. டிசிஎஸ் டைம்ல நான் 2 பேரும் நானும் மேனேஜரா தான் இருந்தேன். அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இப்போ கிளையன்ட் சைட்ல பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, "நான் எந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க" அப்படின்னாங்க. இன்ஃபாக்ட் அவங்க சொல்லி தான் எனக்கு வந்து அந்த மேனேஜர் ரோல் கிடைச்சது. அவங்க தான் வந்து எனக்கு அந்த பொசிஷன் இருக்குன்னு சொல்லி, என்ன ரெக்கமெண்ட் பண்ணி, என்ன போக சொல்லி, கம்பல் பண்ணி என்ன அனுப்பிச்சாங்க. அந்த பொசிஷன் எடுத்துக்க சொன்னாங்க. நான் முதல்ல வேணான்ட்டேன் பயந்துகிட்டு. பாண்டியன்ட்ட போய் சொல்லிட்டு, பாண்டியன்லாம் விட்டுப்புட்டு எப்படி வர்றது? நான் வரமாட்டேன்ட்டேன். சார்லட்ட விட்டுட்டு போமாட்டேன்ட்டேன் டெலவர் வரும்போது. அப்புறம் சொன்னாங்க, "நீங்க என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு. அப்புறம் நம்ம லீட் ஒருத்தர்ட்ட சொல்லி ரொம்ப இந்த மாரி பேசினாங்க. மனசு கஷ்டமா இருக்குதுன்னு. அப்போ நம்ம லீட் சொன்னாங்க, அவங்களே இந்த நிமிஷம் கூட அவங்க என்ன படிக்கலாம்? அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? அவங்களுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது? அவங்கள எப்படி செல்ஃப் கோல் வச்சுக்கிறது? அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி ஒவ்வொரு நிமிஷம் கூட அவங்க இம்ப்ரூவ் பண்றத பத்தி யோசிப்பாங்க. நீங்க என்ன யோசிப்பீங்க? நான் சொல்லட்டா? அலுமினிக்கு இன்னும் என்ன பண்ணணும்? ஏசல்ல யார் என்னென்ன கேட்டிருக்காங்க? அலுமினில என்னென்ன கேட்டிருக்காங்க? இது எப்படி பெருசு பண்றது? அது எப்படி பெருசு பண்றது? சேனல் எப்படி பெருசு பண்றது? Facebook எப்படி பெருசு பண்றது? குரூப் எப்படி பெருசு பண்றது? இன்னும் எப்படி எல்லாத்தையும் கொண்டு வரது? வேற என்ன ஸ்டார்ட் பண்றது? இப்படி தான் நீங்க யோசிப்பீங்க. இன்னும் யாருக்கு பணம் வேணும்? இப்படி தான் நீங்க யோசிப்பீங்க. ஆமா அப்படின்னா, அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அது ஒரு சில நேரம் சொல்லும்போது மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு சில நேரம் அது பண்ணாம போயிட்டோம்னா, அம் இந்த ஒரு சாதாரண சின்ன குட்டி வாழ்க்கையில இப்படி இருந்துட்டு போகணுமா அப்படிங்கிறது தான். இது எனக்கு ஒரு சில நேரம் போராட்டம் இருக்கு மனசுக்குள்ள. ஒருவேள புள்ளையும் பையனும் கஷ்டப்பட்டுருமான்னு. அது இப்ப நார்மலா வந்து இப்ப நம்ம அளவுக்கு படிச்சவங்க, நம்ம அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தவங்க, நம்ம அளவுக்கு இங்க வந்தவங்க இல்லையா? அவங்க சம்பாதிக்கிற அளவுக்காவது நம்ம சம்பாரிச்சிருக்கணும்ல. அத விட கம்மியா இருந்துச்சுன்னா, குழந்தை யோசிக்கும்ல. நம்ம நல்ல அப்பாவா இல்லாம போயிட்டாங்களோ! அப்படி யோசிப்பாங்கல்ல. இப்ப நான் எங்க அப்பாவ சொன்னேன்ல. எனக்கு எதுவுமே பண்ணாம கஷ்டத்த குடுத்துட்டாரு அப்படின்னு. இப்பல்லாம் பண்றாரு முதல்ல.
கஷ்டப்படுற காலத்தில. இன்னைக்கு எதுவும் பண்ணலினாலும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறத வச்சிருந்தாலே போதுமானது எங்களுக்கு. பட் இப்ப போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. சரி ஓகே. அப்படிதான் வாழ்க்கை போகுது. ஸோ நீங்கலாம் எந்த கஷ்டத்தையும் யாருக்கும் குடுத்துறாதீங்க. இங்க இருக்கிற மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த போட்டி, பொறாமை ஒரு இப்ப எங்க நான் வந்து இத்தனையெல்லாம் இழந்துட்டு வேலை செய்றதுங்கிறது நெறைய பேத்துக்கு புரியும். புரிஞ்சவங்க ரொம்ப அன்பா கூட இருப்பாங்க. இல்லையா? அப்படித்தானே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் வந்து இப்ப எங்கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். எந்த எமர்ஜென்சிலயும் அவங்கள காப்பாத்திருவோம்னு தெரியும். இப்ப நீங்க வந்து ஒரு பையன் சும்மா புள்ளைய கூட பேசலாம். புள்ளைய சும்மா பசங்களோட பேசலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ நாளைக்கு டிஎஸ் இருக்கும்? அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். டைம் பீயிங் தான் பேசிட்டு இருப்பீங்க. அப்புறம் அது முடிஞ்சு போயிரும். போயிடுவீங்க. கரெக்ட்டா? பட் இது அப்படி கிடையாதுல்ல. இது எப்பவுமே நாங்க இப்படியே தான் இருக்க போறோம். இது ஒரு வொர்க் போயிட்டு இருக்குது. இது ஒரு சமூக சமுதாயத்துக்காக வேலை செய்றோம். கரெக்ட்டா? சரி ட்விஸ்ட் ஆகுது. ம். மறுபடியும் பாருங்களேன் பசிக்குது. போய் சாப்பிடணும்னு நெனைக்கிறேன். மத்தியானம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி இத முடிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு அம் இந்த வீடியோ பண்ணேன். எப்பவுமே நான் சொல்லுவேன்ல, உங்ககிட்ட வீடியோ பண்ணா நான் பசியில தான் பண்ணுவேன். சாப்பிடுற நேரத்தில தான் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த அந்த ஃபீல் கரெக்ட்டா வந்து சேரும். இன்னொன்னு வந்து சாப்பாடுங்கிறது என்னன்னு தெரியும். அந்த அரும தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் டிஎஸ். இல்லாட்டி வந்து மனுசங்கள்லாம் நம்ம வந்து அ அப்புறம் அப்புறம் ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, "கேஆர் இன்னும் கேஆர் நீங்க இல்லாட்டி ஒண்ணுமே நடக்காதா? நீங்க இல்லாட்டி இந்த உலகமே நடக்காதா?" அப்படி இப்படிலாம் ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறீங்க. டிஎஸ் நான் உங்களுக்கும் சொல்றேன், யார் இல்லாட்டியும் உலகம் நடக்கும். நான் நான் நாளைக்கு இல்லாம போயிட்டா, எங்க வீட்ல வேணா எங்க ஒய்ஃப் வேணா 1 வருஷத்துக்கு வருத்தப்படுவாப்படி. குழந்தைங்க வேணா கொஞ்ச நாளைக்கு வருத்தப்படும். மத்தவங்கலாம் 1 வாரம் 10 நாள் தானே. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவங்க லைஃப்ப பார்க்க திரும்பி இதே மாரி ஓடுவீங்கல்ல. எல்லாரும் பண்ணிருவீங்க. நான் இல்லையா இல்லாத நாள்ல ஒரு லாஸ் இல்லைங்க யாருக்கும். சரியா? இங்க எதுவுமே நடக்காம போறதில்ல. சர்க்கரை சர்க்கரையா தான் இருக்கும். உப்பு உப்பா தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையாக போறதில்ல. பட் என்னன்னா, அம் இந்த மாரி நெறைய பேர் வரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டு இந்த வேலைய பண்ணேன். இந்த மாரி சமுதாயத்த பார்த்துக்கிறதுக்கு நெறைய பேர் வந்து அவங்க வேலைய தாண்டி ஒரு வேலைய பொறுப்பா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டு இந்த வேலைய பண்ணோம். அ அவங்க இல்ல அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்கள நேசிச்சவங்களோ, அவங்கள நம்பி இருந்தவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். அவ்வளோதான். சரியா? நம்ம நல்ல மனுசங்களா இருந்தா நம்ம வாழ்க்கை நெறைய பேத்துக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். இங்க ஒரு நம்ம நெறைய பேத்துக்கு உதவி பண்ணோம்னா, நம்ம இல்லைன்னா அவங்க மிஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்க நம்ம வேணும்னு நெனைப்பாங்கல்ல. நீங்க அந்த மாரி தான் இருக்கணும். எப்பவுமே ஒருத்தர் உங்கள மிஸ் பண்ற அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம அப்படி தான் இருக்கணும். எங்க போனாலும் அம் கொஞ்சம் சூட்டிப்பா இருந்தோம்னா, கொஞ்சம் எல்லாமே சம்பாரிச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்க அது மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த பிசினஸ் இது சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்கட்ல போய் பணத்த சம்பாரிக்கிறாங்க. பணத்த உட்டர்றீங்க அப்படின்னு. சம்பாரிச்சீங்கன்னா கூட பிரச்சனை இல்ல. பட் பணத்த பூரா விட்டு போட்டு வந்துடுறீங்களே. அந்த ஏமாத்துறவங்களுக்கு கைண்டா தான் சொல்லியிருக்குது. பண்ணாதீங்க டிஎஸ். பாவம் டிஎஸ் எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏமாறுறவங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்குது. நீங்க ஏமாறாதீங்கப்பா வாழ்க்கை நரகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாரி ஒண்ணுல போய் பெரிய அமௌண்ட்லாம் விட்டுட்டீங்கன்னா, வாழ்க்கை மீளாது. திரும்பலாம் ரெடி பண்ண சினிமாவா அது? ஒரு படத்துல பெரிய ஆளா இருக்கு. வாழ்க்கையில இப்படி பண்ண முடியாது. நம்ம தாட்டே அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப இந்த வேலையில இருக்கிறோமா சம்பளம் பத்தலையா, அடுத்த வேலைக்கு படிச்சு போங்க. இதோட டபுள் மடங்கு போங்க, ட்ரிபிள் மடங்கு போங்க. பிசினஸ் பண்றீங்களா, அதில எப்படி பண்ணணும்னு நீங்க பார்த்துங்க. அது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி ஏதாவது பண்ணுங்க. போய் இந்த பணத்த போட்டா அது வந்துரும், அந்த பணத்த போட்டா இது வந்துரும்னு எதுக்கு இது? இல்லையா? நம்ம வாழ போறது நம்ம பேசிக் நெசசிட்டீஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சுக்கிட்டோம்னா, எனக்கெல்லாம் வந்துங்க 4 செவுரு இருந்தா போதுங்க. ரூம்குள்ள விட்டா கூட சந்தோஷமா இருப்பேன். நான் வந்து உங்ககிட்ட ரிமோட்ல பேசிக்கிறேன்னா, ஹேப்பியா இருப்பேன். அ ரொம்ப ஆனந்தமா, மகிழ்ச்சியா உங்களுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்துக்குவேன். யாரையும் போய் பார்க்கணுங்கிறது இல்ல, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுல அப்படிலாம் இங்க போறதே இல்லையே. அப்படிலாம் போனா இந்த 5, 6 வருஷம் இங்க எத்தன நாள் நடந்திருக்கும்? எங்கேயாவது போயிருக்கிறேனா? வாரம் மீட்டிங் இருக்கும். அது முடிஞ்சோனே டைம் கிடைச்சா உங்களுக்கு வீடியோ இருக்கும். டைம் கிடைச்சா ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பேன். டைம் கிடைச்சா புதுசா ஒண்ணு இனிஷியேட் பண்ணியிருப்பேன். தீபாவளிக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு சிகாகோ போயிருந்தோம். ஒய்ஃப் வரான்னு கூட்டிட்டு போயிருந்தோம்ல, அங்க ஒரு வீடியோலாம் கொஞ்சம் பண்ணணும். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணணும். இப்ப இதெல்லாம் கிறிஸ்மஸ் சாங் போட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது. எங்கேயெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அதெல்லாம் இத பத்தி யோசனை பூரா இத பத்தி தான். நம்ம சேனல பத்தி, நம்ம அலுமினிய பத்தி, ஏர்செல் பத்தி, உங்கள பத்தி இல்லையா? இப்ப ஏர்செல் அலுமினிங்கிறது நீங்கலாம் தானே இல்லையா? அது வந்து இட்ஸ் நாட் அ குரூப். அத வந்து ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாவ பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அது சோசியல் மீடியா கிடையாதுப்பா. சோசியல் மீடியானா நம்ம வேற ஏதாவது பண்றோம். அது வந்து எல்லா மனுஷங்களையும், மக்களையும் கனெக்ட் பண்ணி ஒண்ணா குடுத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் நம்மளுது ஏர்செல்ங்கிறதெல்லாம். அத போய் நீங்க உங்க சோசியல் மீடியா மாரி அது கூட இத கம்பேரே பண்ண முடியாது. எத்தன பேர்த்து வாழ்க்கைய மாத்துது. சரி சோசியல் மீடியால இருக்கிறீங்க. அங்கேயும் வந்து உங்களோட இருக்கிற பசங்க, புள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க ஒரு மெசேஜ போட்டு பாருங்க. எத்தன பேர் வந்து உதவி பண்றாங்கன்னு பார்க்கலாம். 10 பேர் கூட வரமாட்டாங்க. 10 பேர் என்ன 5 பேர் கூட வரமாட்டாங்க. பணம் வேணும்னு போடுங்க. உதவி ஹெல்ப் வேணும்னு போடுங்க. இப்போ ஒரு பொண்ணு கனடால வந்து ஜாப் வேணும்னு கேட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெறைய இந்த மாரி தான் போகுது. நம்ம இப்படி தான் ஒர்க் பண்றோம். ஸோ பார்க்கலாம் எல்லாம் எப்படி
கடவுள் வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கட்டும். நம்ம நல்லபடியா எல்லாம் பண்ணலாம். நீங்க பணம் வந்து எப்பவுமே இத எடுத்து வச்சுக்கங்க. கொஞ்சம் செலவு குறைச்சுக்கங்க, எடுத்து வச்சுக்கங்க. எனக்கு இது எப்படி உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் வந்து செலவ குறைச்சா போதும். கொஞ்சோண்டு செலவ குறைச்சு குடுக்கணுங்கிற மனசு எல்லாத்துக்கும் வந்துரணும் டியர்ஸ். அது நெறைய பேர்த்துக்கு இன்னுமே இல்ல. அது அது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். எத்தனையோ வருஷம் கூட இருந்திருக்கீங்க, குடுத்ததெல்லாம் இல்ல. பட் குடுங்க டியர்ஸ். அந்த பணத்த குடுங்க. நம்ம எல்லாத்தையும் நல்லா பண்ணிறலாம். எல்லாத்துக்கும் வேணுங்கிறத பண்ணலாம். சரியா? அப்புறம் மெயினா வந்து அந்த கைண்டா இருக்கணும்னு தான் அது எப்பவுமே சொல்றேன். நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருந்தா கடவுள் முன்னாடி மண்டி போட்டு நிக்கணும். சரியா? நம்ம வந்து எல்லாத்தையும் குடுத்துட்டே சாமி அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்கெல்லாம் இன்னும் வந்து அம்மாவ எடுத்துக்கிட்டதுனால அந்த கோவம் ஒரு சில நேரம் இருக்கும் சாமி மேல. அது இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்தையும்லாம் குடுக்கல. பட் நம்ம பில்ட் பண்ணதுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டாரு. இப்போ நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி அந்த இடத்துல தோத்துருந்தா பிரச்சனை. நம்ம அந்த முயற்சிய பண்ணலையே. நம்ம போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும்ன்னு போட்டு நம்ம நேரத்த பூரா இங்கே தான் குடுத்துட்டோம். அதனால வந்து நம்ம அதுக்கு வருத்தப்படக்கூடாது. இங்க பில்ட் ஆயிருக்குல்ல. இது எவ்வளோ பில்ட் ஆயிருக்கு. இல்லையா? நம்மள நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இந்த மாரி வந்து இப்படி வேலை செஞ்சு என்ன ஆயிரும், அதாயிரும், இதாயிரும்ன்னு சொல்லும்போது, அவங்கள வாய் அடைக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு போறோம்ன்னு சொன்னது. யுஎஸ்ல அரசியலுக்கு போறோம், பாலிடிக்ஸ் போறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னது வந்து, அவங்க ரொம்ப எவ்வளோ கேவலமா ஒருத்தர் பேசுனாங்கன்னு எவ்வளோ தூரம் கேட்டுருப்பீங்க. வெங்கடாஞ்சலா சொன்னது தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. கேஆர் வந்து உங்களுக்கு இப்படிலாம் கன்சர்ன் வருது. கெட் டுகெதர்லயே சொன்னாங்கப்பா. அதாவது வந்து எதனால இது பண்றாங்க அப்படின்னு யாரும் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள ரீட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஆள் ரொம்ப குறைவு தான். இப்ப டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்மளையே கேட்பாங்க. நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. டக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிருவாங்க. ஹர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மோஸ்ட்லி நடக்கும். அதனால அது பரவால்ல. சரியா? அப்ப ஏதோ ஒருத்தர் நம்மளோட இருக்கவங்க பொறுக்காதுன்னு சொல்றத நான் போய் தானே பண்ண போறேன். நான் இப்பவே எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் அரசியலுக்கு போய் தான் அதெல்லாம் பண்ணணுமா என்ன? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கடவுள் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா, அது நடக்கும் கண்டிப்பா இல்லையா? நம்ம இத்தன வருஷம் மக்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறோம். நேர்மையா இருந்திருக்கிறோம். உண்மையா இருந்திருக்கிறோம். இத்தனை குடுத்துருக்கிறோம். இதெல்லாம் ஒரு தகுதி இல்ல அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்கன்னா, இந்த சொசைட்டிக்கு தானே லாஸ். நம்மளுக்கு ஒண்ணும் பெரிய லாஸ் இல்லைல்ல இதனால எல்லாம். சரியா? எனக்கு என் குடும்பம் வந்து இப்ப போனா சப்போர்ட் பண்ண முடியாது. நான் இன்னொரு 10 வருஷம் வேலை செய்யணும் குடும்பத்துக்காக. இந்த 10 வருஷத்துல இன்னும் சமுதாய பொறுப்பு இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். உலகம் முழுவதும் இன்னும் வேலை செய்யணும்னு நெனைக்கிறேன். யுஎஸ்ல ஒரு எஸ்எல் ட்ரஸ்ட் பண்ணணும்னு இந்த வருஷம் பண்ணிருவோம். சரியா? ஸோ இப்படி தான் நாங்கலாம் யோசிக்கிறோம். இப்படி தான் வேலை செய்றோம். நெறையா மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வருஷத்துல இப்படி எஸ்எல் ட்ரஸ்ட் யுஎஸ்ல முடிச்சிரலாம். அப்புறம் வேற வேற கண்ட்ரீஸ்ல எங்கெல்லாம் பண்ண முடியுமோ, எங்க நம்ம பிரசன்ஸ் மக்கள் போய் அங்க இருக்கணும்ல டிஎஸ். அப்பதாங்க பண்ண முடியும். இல்லாட்டி யுஎஸ்ல வச்சுக்கிட்டு எல்லா பக்கம் ஆப்பரேட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணலாம். சரியா? அது ஒண்ணு பண்ணலாம். அதனால வந்து எங்கூட இருக்கிற லீடர்ஸ் வந்து மனசு விட்டுறாதீங்க எல்லாத்துக்கும். கண்டிப்பா நீங்க நெறைய இழந்திருக்கிறீங்க. நான் இழந்த அளவுக்கு அட்லீஸ்ட் பாதி இழந்திருப்பீங்கல்ல. உங்க பர்சனலா விட்டுட்டு நீங்க நெனச்சா படிச்சிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், பெரிய இடத்துக்குலாம் போயிருக்கலாம். பட் எல்லாம் விட்டு போட்டு வந்து ஒரு சமூக பொறுப்புக்கு சமுதாயத்துக்காக நின்னு வேலை செஞ்சது, மத்தவங்க கஷ்டப்படும்போது இருந்து வேலை செஞ்சது. ஒரு புள்ள வந்து பணமே இருக்காது. அத்தன வேலையும் செஞ்சு குடுத்தது. கேட்டது கூட இல்ல இதுவரைக்கெல்லாம். நீங்கலாம் தான் எனக்கு உயிரு. ஸோ நீங்கலாம் தான் வந்து அம் உங்களுக்கு ஒரு அப்பதான் வந்து அப்புறம் இன்னொருத்தர் கூட பேசும்போது சொன்னாங்க. "ஏன் கேரி இவ்வளோ அன்பா இருக்கிறீங்க எல்லாத்து மேல?" அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு கூட கேட்டாரு. அப்ப சொன்னேன், "உனக்கு அன்புனா வாழ்க்கையில கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோயேன். உன்ன பத்தி யாருமே கவலைப்படல. உன்ன பத்தி யாருமே கேர் பண்ணல. உனக்காக யாருமே அழுகல. அப்படின்னு வச்சுக்கவேன், நீங்க நாய், பேயெல்லாம் லவ் பண்ணுவீங்க. நீங்க பார்க்குற எறும்பு, பூரான், பல்லி, பாம்பு எல்லாத்தையுமே லவ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் நேசிப்பீங்க. அதில அம்மாலாம் போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் என்னன்னே தெரியாம போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒரு கொடுமையான வாழ்க்கைய கோ த்ரூ பண்ணி வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க பார்க்குறது அத்தனையும் நீங்க விரும்புவீங்க. அத்தன பேர்த்துக்குமே அன்பா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கல. அது குடுக்கணும்னு தோணும்" அப்படின்னு. அப்புறம் அப்படிதான் இருப்பேன் டிஎஸ். நாயெல்லாம் ரொம்ப எதா அந்த எருமை, மாடு, கோழி, ஆடு அதெல்லாம் எல்லாத்து மேலயும் இப்படி உயிர வச்சு தான் இருப்பேன். எல்லாத்தோட கனெக்டடா தான் இருப்பேன். எல்லாமே எமோஷனலி கனெக்டட் தான். அப்படிதான் இருப்பேன் அது எல்லாத்தோடுமே. நான் எல்லாம் அப்படி எல்லாமே நம்ம வீட்ல என்ன இருந்தாலும் எல்லா உயிரினத்து மேலயும் அப்படி அது தெரியல. அது நம்மள அப்படி யாருமே என்ன வச்சுக்கிட்டது இல்ல. அந்த மாரி நான் இருப்பேன். நம்மளுக்கு அது கிடைக்கல. அது திருப்பி குடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்மலாம் கஷ்டப்படும்போது இப்ப நான்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நெறைய வெல் டு டூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கப்பா. எம்சிஏ போயிட்டு பணம் இல்லாம திரும்பி வந்துட்டேன். ஒரு செம் முடிச்சு இப்ப 2வது பணம் போராடி கொண்டு கட்டணும். பட் அந்த அந்த அப்போலாம் எனக்கு தோணும். இவங்ககிட்ட போய் கேட்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் குடுங்க அப்படின்னு கேட்கலாமா? படிச்சிரலாமா? க்ரவுட் ஃபண்டிங் மாரி நீங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே கொஞ்சம் குடுங்கப்பா உங்ககிட்ட பணம் இருக்குல்ல. செலவு கொஞ்சம் குறைச்சு எனக்கு கொஞ்சம் குடுங்க. நான் எம்சிஏ முடிச்சிடுறேன்னு கேட்கலான்னு. பட் மனசு வராது. அதெல்லாம் வந்து 2013 நம்ம அலுமினிலாம் ஆரம்பிச்சோம்ல. அப்பலாம் நம்ம ஒரு 13, 14லாம் ஒரு 5 மீட் வச்சிருந்தோம். தாராபுரத்துக்குள்ள. அப்ப வரும்போது நான் சொன்னதெல்லாம். உங்ககிட்டலாம் கேட்கணும்னு தோணுச்சு. பட் கேட்டா நீங்க தப்பா நெனச்சு என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அப்பலாம் லெட்டர் போட்டு தான் கேட்க முடியும். ஃபோன் தான் பண்ணணும். அப்படிதானே சோசியல் மீடியா இல்ல. பட் ரீச் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம சுத்தும்போது ஏதாவது ஒண்ண வாங்கி படிச்சிரலாம்லன்னு தோணும்ல. படிச்சா அந்த வாழ்க்கைய நான் நம்புனேன் டிஎஸ். யாருமே நம்பல. இப்ப என் ஒய்ஃப் சைடும் சரி யாருமே என்னைய நம்பல.
அவங்க அது சொன்னா வேணாம். நான் ரொம்ப முக்கியமானவங்கலாம் வந்து அவங்க லோன் கையெழுத்து போட்டா எனக்கு லோன் கிடைச்சிருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணல. அம் ரொம்ப பெயினா தான் இருந்துச்சு. நான் கேட்டேன்ப்பா, வந்து வழியே இல்லாம போயி, படிக்க முடியாம போச்சுன்னு மட்டும் நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா எனக்கு லோன் கிடைக்கும். கையெழுத்து போடுறீங்களா? காட்டு பத்திரத்த கொண்டு போயிட்டேன். நீங்க ஒரே ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டா லோன் குடுக்குறேன்னு சொல்றாங்க. பண்றீங்களாட்டி பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஏதோ ரீசன் சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஏமாத்திற மாட்டோம். பத்திரத்தையும் குடுத்துட்டு வந்தோம். அவங்க கையெழுத்து போட்டா லோன் குடுத்துருவாங்க. பத்திரத்த அவங்ககிட்ட குடுத்தேன். அதெல்லாம் பண்ணல. பணம் கேட்டு 2 பேர்கிட்ட நம்ம கேட்டோம். அவமானமா இருந்துச்சு போய் கேட்கும்போது. அதெல்லாம் திருப்பி அவங்க குடுக்கல. அப்பயே பார்த்துக்க படிச்சு முடிச்சுட்டு குடுக்குறேன்னு போய் கேட்டா யாரு குடுப்பா? 2 பேர் குடுக்கல. அதனால தான் இன்னைக்கு இத்தன பேர்த்துக்கு குடுக்குறதெல்லாம். அப்ப நான் இங்க வந்து கூட ஒய்ஃப்‌க்கு வந்து எம்எஸ் பண்ணும்போது பணம் இல்ல. நானும் டீசி விட்டு வெளிய வர்றேன். H1B 2 பேத்துக்கு வாங்குறோம். ஸோ இப்படியெல்லாம் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் வரும்போது நான் H1Bலயே வந்துட்டேன். இந்த கண்ட்ரில வந்து வாங்குனது தானே. ஸோ இவ்வளோலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது பூரா கிரெடிட் கார்ட்ல கடன் வாங்கி வச்சிருக்கிறேன். அம் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஏஸ்ல நெறைய பேர் கிரீன் கார்டு ஹோல்டர் இருக்காங்க. ஒருத்தர் சைன் பண்ணியிருந்தா என் ஒய்ஃப்‌க்கு லோன் கிடைக்கும் எம்எஸ் படிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா தான் இருந்தாங்க. ஒரு 5, 6 பேர் ரெடியா இருந்தாங்க. நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கூட அவங்க ஒய்ஃப் டாக்டருக்கு இங்க வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் படிக்கிறதுக்குலாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லி, இந்த மாரி ஏஸ்எல் ஒர்க்கெல்லாம் சொல்லி எல்லாம் இந்த மாரி இப்படிலாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவரும் வந்து சைன் பண்ணாங்க. அவர் லோன் வாங்கிட்டாரு. ஆனா நான் வாங்க மாட்டேன்ட்டேன். என்ன கேட்டாரு. இந்த மாரி இல்ல நான் கடன் வாங்கிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கிரெடிட் கார்ட்ல வாங்கி வச்சுட்டு தான் கட்டுனேன். ஒய்ஃப் படிக்க வச்சதெல்லாம். வேணான்ட்டேன் நானு. ஏன்னா, அது நம்ம வேலைக்கு போறோன்னு இப்படியே கட்டிருவேங்க. எனக்கு வேலை போயிட்டு இருந்தது. அப்பப்போ போயிரும். ஒய்ஃபுக்கு மாறி மாறி இருந்துச்சு. ஸோ, எனக்கு இன்னும் அந்த ஒரு வருத்தம் வந்து என்னன்னா, அந்த படிப்பு வந்து இங்க ஒரு இன்ஜினியரிங் இங்க ஒரு எம்எஸ் படிச்சிரணும் அப்படின்னும், ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு நேரமே இல்ல. அதுதான் பிரச்சனை. கடவுள் நான் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தியா? "ஏன்பா எனக்கு ஒரு 5 வருஷம் சேர்த்தி குடுத்துருப்பா. நான் மக்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறேன். சீக்கிரம் சோலிய முடிச்சிறாத." அப்படின்னு அது வந்து நெறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. நெறைய பேர் சொல்லும்போது, இந்த மாரி வந்து "நீ ஹெல்த் விட்டுட்ட. இப்படின்னு என்னாகும்? குடும்பம் என்னாகும்? குழந்தை என்னாகும்? இது என்னாகும்? அது என்னாகும்?" அப்படிலாம் ஒவ்வொருத்தர் சொல்லும்போது நமக்கு மனசு கவலையா இருக்கும். அம் அப்படின்னா இவங்க முன்னாடி நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட எச்சா இருந்துரணும்னு தோணும். கடவுளே! எப்படியாவது பண்ணி சீக்கிரம் ஜோலிய முடிச்சிறாதடா! எல்லாத்தோட ஒரு 5 வருஷம் சேர்த்தி குடுத்துரு. அப்பதான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும்னு. மனுஷன் பார்த்தீங்களா? அ இந்த வேலையெல்லாம் பண்ணுனதுக்கு ஒரு ஒரு எந்த விதத்துலயும் என்னைய எல்லா இடத்துலயும் கார்னர் பண்ணி என்ன தோற்கடிச்சு ஒரு பேடான எக்ஸாம்பிள செட் பண்ண தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப மத்த மென் பண்றத விட நான் டிஃபரெண்ட்டா ஒரு வாழ்க்கை வாழ்றேன்ல, டிஃபரெண்ட்டா ஒண்ணு பண்றேன்ல. அம் இப்ப நம்ம 4 பேர்த்தோட கடைக்கு போறோம். போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னாங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு எடுக்கிறோம். ஒரு டீ ஷர்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது $50 இருக்குதுன்னு வச்சுக்கங்க. நான் வேணான்ருவேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப அதோட அவங்க விடமாட்டாங்க. ஏன் வேணான்னு சொல்றீங்க? சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்ல எனக்கு எதுக்கு இவ்வளவு? எனக்கு ஒரு $20 $15 எடுங்க போதும். இந்த $30 இருந்ததுன்னா இந்த மாரி 4 தடவ சேர்த்துனா $120 அடுத்த ட்ரிப் கான்ட்ரிபியூட் பண்ணிருவேன். நான் வந்து இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் 20 வருஷத்துல எஸ்எல்ல ஒண்ணுல கூட என் பேர் இல்லாம இருந்ததில்ல. எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயும் டாப் கான்ட்ரிபியூஷன் தான். அது ஒண்ணும் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்றது ஒண்ணு. எல்லாத்துலயும் டாப் கான்ட்ரிபியூஷன் நான் தானா இருந்திருப்பேன் மோஸ்ட்லி. அட்லீஸ்ட் 98% நான் தான் டாப் கான்ட்ரிபியூட்டரா இருந்திருப்பேன் எல்லாத்துலயும். அலுமினியிலே இதுவரைக்கும் எல்லாத்துலயும் நான் தான் டாப் கான்ட்ரிபியூட்டர். அப்ப இந்த பணத்த சேர்த்து வச்சு அப்படி குடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆயிரும். இவன் மட்டும் நல்லவன்னு சொல்றானா? ஏன்டி நான் வேணான்னு சொன்னா விட்டுற வேண்டியது தானே? அத நீங்களே கேட்டுக்கிட்டு, நான் இந்த ரீசனுக்காக நான் சேவ் நான் ஏன் வாங்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இல்லடா எனக்கு போதும் இந்த ட்ரெஸ் போதும்னு இப்படி எடுத்துக்கிறேன். இப்ப ட்ரிப்பு கூப்பிடுவாங்க. முதல்லலாம் இப்பலாம் யாரும் கூப்பிடுறதில்ல. முதல்ல கூப்பிடுவாங்க நான் வரமாட்டேன்ருவேன். எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்பேன். இவ்வளோன்னு சொன்னா, இல்ல அது ஏதோ பையன் படிக்கிறதுக்கு போட்டு வரமாட்டேன்ருவேன். இப்படித்தான் இருந்தது. நான் அதிகபட்சமா போனது ஏசல் கெட் டுகெதர் போவேன். என் ஒய்ஃப் எங்கேயாவது எங்கேயுமே கூட்டு போலன்னா, அந்த ஏசல் கெட் டுகெதர் போணும் அப்படிம்பேன். ஆமா, அங்கேயும் போய் சமைச்சுக்கிட்டு, அங்கேயும் போய் சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு, அங்கேயும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோடவே இருங்க. எங்கேயும் கூட்டு போகாதீங்கும்போது, அப்படி ஏதாவது சொன்னா 1, 2 ஒரு இடத்துக்கு போயிருப்போமே தவிர, அதிகபட்சமா சொன்னா, அதான் ஏசல் கெட் டுகெதர் போறோமே அப்படிம்பேன். எனக்கெல்லாம் டூருங்கிறது அதுதான். போய் மக்கள பார்க்கறது தான். எனக்கு போய் இந்த நேச்சர பார்க்கணும், இங்க போகணும், இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த மவுண்டன்ல நடந்து போகணும். இங்கே போய் ஒரு குரூப்பா போகணும். ஏதேதோ மலையெல்லாம் வெள்ளியங்கிரி மலையெல்லாம் சொல்றாங்க. நம்ம நண்பர்கள்லாம் இந்தியால கோயம்புத்தூர் பக்கம் ரவியெல்லாம் சொன்னாரு. ஸோ இங்கே போகணும், அங்கே போகணும் இந்த மாரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. நம்ம மனுஷங்களோட இருக்கணும், மனுஷங்கள பார்க்கணும், உங்களுக்கு நெறைய காசு குடுக்கணும், நெறைய சம்பாரிக்கணும், உங்களுக்காக வேலை பார்க்கணும். இது மட்டும் தான். வேற எல்லாம் வாழ்க்கையில வந்து வேற எல்லாம் எந்த ஒரு அஜெண்டாவும் இருந்ததில்ல. நம்ம எதையுமே அப்படியெல்லாம் விரும்பினதில்ல. அதெல்லாம் நம்ம போன 4, 5 ட்ரிப்பே இவங்கலாம் கூப்பிட்டுட்டு போனங்காட்டி தான். ஒரு தடவ பாண்டியன் வந்தாரு. ஒரு எமோஷன் வந்துச்சு. "வாங்க போலாம் நியூயார்க்" அப்படின்னு அவர யாரோ கூட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமா. அவங்க கூட்டு போகாட்டி நான் இருக்கேன் மலை மாரி. "வாங்க மச்சி போலாம்ன்னு" ஃபேமிலியோட வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். அப்புறம் சேகர் இவங்கலாம் பார்த்து தான் வந்து நாயகரா ஒரு டைம் கூட்டு போனாங்க. 2010ல 10ஓ 11லயோ போனோம்னு நெனைக்கிறேன். 11ன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். வேற எல்லாம் எங்க போயிருப்பாங்க? அங்க ஏதோ டெலாவேர்ல இருக்கும்போது ஒண்ணு போயிருப்போம். கலிஃபோர்னியால அங்கேயே இருந்துட்டு எங்கேயுமே போல. செந்திலண்ணன் சொல்லிட்டே இருந்தாரு. "என்ன இங்க இருந்துட்டு எங்கேயுமே போகல, எங்கேயுமே போகல." அப்புறம் இங்க ஒரு தடவ போயிட்டு வந்தோம் ஒய்ஃப் எல்லாம் கூட்டிக்கிட்டு. ஸோ நான் நெறைய வந்து இந்த பீப்பிள் லைஃப்ல வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய பிரச்சனை இருந்திருக்கு.
ஃபேமிலி லெவலில் பாதிச்சது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எதையுமே கேட்காம அப்படி இருந்தோம்னா, அம் அந்த மாரி சொல்லுவாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. உங்கள பார்த்தாலே பயம் வந்துருச்சு. நான் வெறுத்து போயிட்டேன் அப்படின்னா, நீங்களாம் வெறுத்துறாதீங்க டியர்ஸ். உங்களுக்காக தானே வேலை பார்த்துருக்குறோம் இல்லையா? அத கொண்டு வந்து சேர்த்தணும். அப்படி அந்த அந்த பையன்கிட்ட வந்து இல்ல வேணான்னு சொல்லும்போது விட்டிருந்தா பிரச்சனை இல்ல. விடமாட்டாங்க. அப்புறம் நம்மள திரும்ப கார்னர் பண்ணுவாங்க. அப்புறம் இவன் பெரிய என்னமோ சேவ் பண்ணி எல்லாத்துக்கும் குடுக்குறானாமா, நம்ம என்னமோ நம்மளுக்கு செலவு அது நீ அத தானே பண்ற. அத நான் சொல்லவே இல்ல. நான் வந்து எனக்கு என்ன வேலை வேணுமோ அத நான் பண்ணிட்டுருக்கிறேன். சரியா? என் லைஃபோட பர்ப்பஸ் வேற. எவ்ரிபடிஸ் லைஃப் பர்ப்பஸ் இஸ் டிஃபரெண்ட். எனக்கு பெரிய பணமோ, பதவியோ இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் சம்பாரிச்ச மக்கள் எங்கூட இருப்பாங்க. நான் நல்லது பண்றேன். நல்லது தான் இந்த உலகத்துக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டுருக்கோம். விரும்பி பண்றோம். அந்த வேலைய நேசிச்சு எடுத்துக்கிறோம். அதில 1000 வலி இருக்குது, 1000 தோல்வி இருக்குது, 1000 அவமானம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த வேலைய செய்றோம். அப்போ ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு நண்பர்கள் படை பெருசாகுது. இத வச்சு இன்னும் இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு நாளைக்கு எனக்கே முடியாம போயிரலாம். இந்த கேஆர் எப்பவுமே இது நிரந்தரம். இந்த கேஆர் நிரந்தரம் இல்லை. இது நிரந்தரம் இல்ல. நான் எல்லா டைமும் மாறிட்டே தான் இருந்திருக்கிறேன். மாறிட்டே தான் இருப்போம். உடம்பு மாறும், மனசு மாறும், எல்லாம் மாறிட்டே இருக்கும். நேத்தெல்லாம் வந்து போன வருஷம் இல்ல போன வருஷம் வரைக்கும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணியிருப்போம். இன்னைக்கு அறிவு இருந்திருக்குது. அது தப்புன்னு தோணுச்சுன்னா அத மாத்திக்கிறோம்ல. இல்லையா? இன்னைக்கு வந்து படிச்சிருப்போம். இன்னைக்கு அது புரியுது. அப்போ புரியாம இருந்திருக்கும். அப்போ சொல்லக்கூடாதுல்ல. அன்னைக்கு அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருந்தீங்க. எல்லாருமே மாறிட்டு தான் இருப்போம். மனுசங்கன்னா மாறிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து யாரு தப்பு பண்ணிட்டு போனாலும் வந்து கூப்பிட்டு கேட்டுக்கிறது. நீங்க வாங்க. ஐயோ! நாங்க வந்து இப்ப நான் எப்படி அவர்ட்ட போய் பார்க்கறது? எப்படி அவர் மூஞ்சில முழிக்கிறது? அப்படிலாம் ஒரு சிலர்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்ல. எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்ல. அம் யாருக்கும் போய் ப்ரூஃப் பண்ணணும்னு ஒரு வாழ்க்கையில எங்கேயும் வாழ்ந்ததே இல்ல. எனக்கு பண்ணாத கிரிட்டிசிசமா எங்க அப்பா, அம்மாவே பண்ணாங்க நெறைய டைம் இந்த அலுமினியஸ் எல்லாம் வேலை பார்த்ததுனால. அவங்களுக்கே புரியாம அவங்க எல்லா பக்கம் தப்பு தப்பா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணுங்கிறப்ப நம்ம வேற எங்கேயாவது குடுத்துருவோம்ல. ஸோ அது கான்ட்ரிபியூஷனா போம்போது பிரச்சனையா தான் இருந்திருக்கும். எல்லா வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு வழி இல்லைன்னு இவன் இப்படிதான் அப்படின்னு அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால அது பிரச்சனை இல்லாம போச்சு. ஆனா எவ்வளோ மக்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கு. இப்ப இது சொன்னேன் கூப்ட்டு. அப்பாட்ட சொன்னேன் இந்த மாரி ஒரு பையன் வந்திருக்கான். குழந்தைக்கு வந்து ஏதோ தலையில ஆப்ரேஷன் பண்ணணுமாமா. ரூ. 5,00,000 என்னமோமா ரூ. 2,00,000 சுத்தமா முடியலன்னு சொல்றாப்படி. ரூ. 3,00,000 கடன் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாமா. ரூ. 2,00,000 குடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த 3,00,000 அவங்க வாங்குனது கடன் தான். அது திருப்பி குடுக்கணும். என்னால 5,00,000லாம் ரெடியே பண்ண முடியாது. கடனும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாப்படி. சரி ரூ. 2,00,000 நான் குடுத்துருக்குறோம். நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் புண்ணியம்ப்பா. அதெல்லாம் பண்ணுப்பா. அதெல்லாம் நல்ல விஷயம்ப்பா. அதெல்லாம் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. இவ்வளோ நாளா அதானே பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் அவங்களுக்கு புரியல. இப்ப எல்லாத்துக்கும் வந்து என்ன வருதுன்னா, நம்ம எத்தன நாள் இருப்போம்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க ஒவ்வொரு சில நேரம். பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு? சிரிச்சுக்குங்க. என்னைக்காவது அப்பானால ஒரு ஒரு வேர்ட் வந்து நான் சொல்லியிருப்பேனா? எத்தன வீடியோ இருக்குது போய் எடுத்து பாருங்க. எத்தன ரைட் அப் இருக்குது எடுத்து பாருங்க. கழுவி ஊத்தாம விட்டோம்னா கழுவி ஊத்தாம விட்டோம்னா, அது அது சொல்லுவாங்க. இந்த நேச்சர் அங்கிருந்து தானே வந்தது. கண்டிப்பா கேரக்டர், நேச்சர்லாம் எங்க அப்பாட்ட இருந்து வந்தது தான். அதுல ஒண்ணும் டவுட் இல்ல. பட் நம்மள நல்லா பார்த்துக்கல, நெறைய இதெல்லாம் பண்ணல. ஒரு பையன் 20 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடன கட்டுனான். கல்யாணம்லாம் நானா பார்த்து பண்ணிக்கிட்டது தான். படிச்சது நானா படிச்சுக்கிட்டது தான். ஸோ இந்த மாரி நெறைய கஷ்டம்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஈக்குவலா பண்ணி தான் என் தம்பி இது மாரி வந்திருக்கணும்ல, வரலையேல்ல. அவங்க வந்து அம் அதான் சொல்றேன். குழந்தைகளுக்கு வந்து அந்த கஷ்டத்த சொல்லி வளர்த்தணும். ரொம்ப செல்லம் குடுக்கக்கூடாது. அவன் படிச்சு வரலைங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்துச்சு. அவன் பெருசா வரல அப்டின்ட்டு. அப்ப கடைசி வரைக்கும் இப்ப நம்ம தானே சப்போர்ட் பண்ற மாரி இருக்கு. இப்ப யாரு பண்ணுவா? இல்லையா? என் பையன்கிட்ட சொல்லி சொல்லி தான் வளர்த்தது ஒவ்வொரு நாளும். நீ உனக்கு சித்தப்பாவும் இருக்காங்க. நீ அவங்கள பார்த்துக்கணும். நீ தான் பார்க்கணும்னு பையன்கிட்ட புள்ளையோட சொல்லி தான் வளர்த்தது. ஒண்ணும் தனியாலாம் இவங்கள வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமலாம் பண்ணல. ரெஸ்பான்சிபிளா தான் பண்ணுது. அவனுமே ஒரு சில நேரம்லாம் மார்க் இப்ப மத்த பசங்க வந்து சாட் ஸ்கோர் எழுதுனத விட கொஞ்சம் குறைவா தான் வாங்கியிருந்தான். நான் கேட்டேன். உங்க அப்பா, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு குடுக்குறோம். நீ ஏன்டா அத பண்ணலன்லாம் கேட்டா, ஏதோ ரீசன் சொல்றான். பட் அங்கேயும் போய் பெருசா போய் ப்ரெஷர்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்ப எல்லாத்தோட குழந்தையும் நெறையா வாங்கியிருக்குன்னா, அப்ப இங்க பேரன்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணாம எதுவுமே நடக்காதுல்ல. இப்ப என்ன இங்க எல்லாரும் ஒரே எஜுகேஷன் தானே படிக்கிறாங்க. அவங்க மட்டும் எப்படி ஸ்பெஷலா என்ன? பட் அவங்க இவங்களோட நெறைய மார்க் அந்த சாட் ஸ்கோர்ல வாங்குறாங்க அப்படின்னா காலேஜுக்கு. அப்ப நெறைய ப்ரெஷர் பண்ணி தானே படிக்க வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இன்டெலிஜென்ட்டான பையன் தான். நல்லா படிக்கிற பையன் தான். பட் அவனால இவ்வளோ தான் முடியுதுங்கும்போது, இத விட 2 மடங்கு பெருசா பண்றாங்கன்னா, அப்புறம் நான் சொன்னேன், "அது கூட நான் பண்றது இல்லைல்ல. வந்து உன்ட்ட அன்பா கேட்டுட்டு தானே போயிடுறேன். நீ ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க?" அப்ப நான் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன். "உன்ன எப்படா கடைசியா அடிச்சேன்னு?" கேட்டேன். ஞாபகம் இல்லைன்னு சொன்னான். நான் சொன்னேன், "ஒரு 2, 3 டைம் தான் இருக்கும் அதிகபட்சமா. 5 இருக்காது. 2, 3 டைம் தான் உன்னைய அடிச்சிருப்பேன். ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணேன் அம்மாவையும், மத்தொரு பாண்டியனோட குழந்தைய பிடிச்சு அமுத்திக்கிட்டு இருந்தான் போட்டு, குட்டி பையன. கௌசிக்க. 2, 3 டைம் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். அவங்களலாம் அத ஹர்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம அத விட பெருசா இவங்கள யாராவது பாதிக்க வச்சுட்டோம்னா, எனக்கு அந்த ஒரு கில்ட்டி அது ஒரு பெரிய பிரச்சனை டிஎஸ். நான் யாராவது ஒருத்தர கஷ்டப்படுத்திட்டேன்னா,
அது கம்முன்னு விட்டுறணும். அது கோவம் வந்து திட்டிறணும்ல. அதுக்கப்புறம் நான் உன்ன கோ த்ரூ பண்ணுவேன் பாருங்க. அந்த வலி இருக்குது பாருங்க. அதுக்கு பேசாம வாய மூடிட்டு கம்முன்னு இருந்துரலாம். அப்ப எனக்கு தோணும். வாய மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது. பொறுக்கிறது இல்ல. அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லிர்றது. அப்புறம் நம்ம யாரோ ஒருத்தர் திட்டிருவேன். ஏதோ ஒண்ணு பண்ணிருவேன் அலுமினியலாம். அலுமினி ஏசல்ல ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஒரு பேசிக்கானது பண்ண மாட்டாங்க. சொல்லிட்டு போயிருப்போம் பண்ண மாட்டாங்க. தப்பா பண்ணுவாங்க. ரொம்ப லேசியா இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சில நேரம் கோவம் வந்துரும்ல. இத்தன வருஷமா இந்த வேலைய பண்றோம். இப்படி தான் பண்ணுவோமான்னு. அப்ப எனக்கு புரியும். அப்ப எங்க மேனேஜருக்குலாம் என் மேல எவ்வளோ கோவம் வரும். டேய்! இந்த வேலைய கரெக்ட்டா பண்ண மாட்டியேன்னு அவங்க கோவப்படுறது நியாயம் தானே. எனக்கு புரியும் அது. ஏன்னா, அலுமினி ஏஸ்ல எனக்கு பிளட்லயே ஊறி போய் கிடக்குதுல்ல. எனக்கு எல்லா டாஸ்க்கும் தெரியுமா? எல்லா டாஸ்க்லயும் வேலை பார்த்துருக்கிறேன்னா, எத எப்படி பண்ணணும்னு தெரியுமில்ல. எந்நேரம் ஒருத்தன் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? இல்லையா? எந்நேரம் ஒருத்தன் பிளட்லயே ஊறி போய் கிடந்தா என்ன ஆகும்? எத வேணாலும் அதுக்காக இழந்துட்டு ஒரு ஒரு அந்த வேலைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட போயி, ஒருத்தர் வந்து வேலை செய்ய முடியுமா? கஷ்டம் தான் டியர்ஸ். ரியலி ஹார்டு தான். இந்த மாரி ஆஃபீஸ்ல நெறைய பேர்த்த பார்த்துருக்கிறோம்ல. பயங்கர டெடிகேட்டடா இருப்பாங்க. நம்ம குடுக்குற காசுக்கு ரொம்ப சின்சியரா உண்மையா வேலை செஞ்சுருவோம். பட் அவங்கலாம் 200% பண்ணுவாங்க. நம்ம 100% பண்ணா 200% பண்ணுவாங்கல்ல. அவங்ககிட்ட வேலை செய்றது கஷ்டமா தானே இருக்கும். அதே தான் உங்களுக்கு எல்லாம். பட் இருந்தாலும் அந்த அன்போட வந்து இதில எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா பியூ, பிஎம்ஹெச்எஸ் எல்லாம் கொண்டு போறீங்க லீட்ஸ் எல்லாம். எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அ என்ன கேட்டா திருப்தி இருக்காது. இன்னும் பெருசா வரணும், பெருசா வரணும்னு தான் இருக்கு. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ அத பண்ணியாச்சு. இந்த சோசியல் மீடியாவ கொஞ்சம் லிமிட்டடா யூஸ் பண்ணிட்டு நல்லதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, மைண்ட் வந்து இப்போ நம்மள வக்கரப்படுத்துனா நம்ம ஆம்பளைங்க ரொம்ப கஷ்டப்படுவோம், பொம்பளைங்களும் கஷ்டப்படுவோம். அத பண்ணக்கூடாது. அத அவாய்ட் பண்ணுங்க. மைண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹேப்பியாவும் இதா வச்சுக்கங்க. கடவுள் இருப்பாரு. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா வாழ்க்கை மாறும். உயிர் போற நேரத்தில ஒரு ஆள சம்பாரிச்சு வச்சிருந்தா போதும். இது எங்கேயே போயிடும். சரிங்களா? அது நான் 21 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். நம்மளுக்கு ஒருத்தர் இருப்பாரு. முடியாம போனா அவர் எல்லாமே பண்ணுவார். அப்படிங்கிற மாரி ஒருத்தர் இருந்தா போதும் டிஎஸ். சரிங்களா? கண்ண துடிக்கும். சரிங்களா? ஸோ அது அது நீங்க பார்த்துக்கங்க. அதனால மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கை எப்பவுமே விடாதீங்க டிஎஸ். அதனால நான் உடைஞ்சு போனது ஒண்ணே ஒண்ணு தான் லைஃப்ல. வேற இந்த டிப்ரஷன் டைம்ல உடைஞ்சது மட்டும் தான். அதுக்கு முன்னாடிலாம் அது நான் மறுபடியும் சொன்னா நீங்க எதுவும் பர்சனலா வேற மாரி எடுத்துக்காதீங்க. சிங்கம் மாரி இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அப்படிதான் இருப்பேன். நான் வந்து எதுக்குமே பயந்துக்க மாட்டேன். எந்த ஒரு வேலைக்கும் அசர மாட்டேன். வேலை செய்றத பத்தி கவலைப்பட மாட்டேன். கஷ்டப்படுறதுக்கு பயப்படவே மாட்டேன் டிஎஸ். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பண்ணிருவேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டே வந்திருக்கிறோம்ல. அதனால கண்ணு கொஞ்சம் எரியுது. கஷ்டப்படுறதுக்குலாம் எப்பவும் பயந்துக்க மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் படிக்கிறதோ, உட்காந்து படிக்க முடியும். உட்காந்து ஒரு வேலைய சின்சியரா பண்ண முடியும். ரொம்ப நேர்மையா இருப்பேன். நண்பர்கள்னா உயிரு. அப்படிதானே இருந்திருக்கிறோம். அதனால தான் நீங்கலாம் வந்து சேர்ந்தீங்க. நெறைய இடத்துல நீங்கலாம் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இது இன்னும் பெருசா பண்ணுங்க. கௌதமி தேங்க்ஸ் அ லாட். வீடியோ சூப்பரா இருக்கு. நீங்க தான்ப்பா சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றீங்க. உண்மையாலுமே இந்த உலகம் இவ்வளோ பேர் இருந்து நாங்க 2 பேர் தான் புஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா வந்து இது ஒரு குழந்தை. கண்டிப்பா நான் நம்புறேன். நம்ம சேனல்ல வந்து நெறையா ஃபண்ட் வரும். இந்த வீடியோலாம் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நெறையா ஃபண்ட் வரும். உங்கனால நீங்க நீங்க உங்க நேரத்த, உங்க இன்டர்நெட்டை, உங்க டைமையும் செலவு பண்ணி என் வீடியோ பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள், இன்னும் வாழ்க்கைய எப்படி மேம்படுத்திக்கிறது. எனக்கு 44 முடிஞ்சு 45 நடந்துட்டு இருக்குது டிஎஸ். இன்னொரு 4 மாசத்துல 45 முடிஞ்சுது. அப்போ இதுக்கு மேல வாழ்க்கை என்ன போய் கத்துக்கிறது? 2 மாசத்துலருந்து தனியா போராடி வந்த பையன். இதுக்கு மேல என்ன ஒருத்தன் 60 வயசுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, அது 45 வயசுல எனக்கு வந்துருச்சு. ஏன் அப்டின்னா, நம்ம போராட்டம் அப்படி இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் போராடி, போராடி சின்ன வயசுல நல்லா ட்ரெஸ் வாங்கி குடுத்தா, இப்ப நான் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு சட்டை நல்லா போட்டுருப்பேன்ல. யா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது இருக்கறதுலயே ரொம்ப இந்த சட்டை விலைய சொன்னா நீங்க சிரிச்சுருவீங்க. போங்க யுஎஸ்ல உட்காந்துட்டு காமெடி பண்ணாதீங்கன்றுவீங்க. அதனால நான் சொல்றதில்ல. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனக்கு எனக்கு இதுல நான் பெரிய ஆளா இருக்கலாம் விரும்பல. எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் மோட்டோவா பெருசா பில்ட் பண்ணி வச்சதுனால, சுமாரா போட்டாலே நல்லா இருக்கும் டிஎஸ். அதனால இவங்கலாம் அப்படி நெனச்சுக்கிட்டாங்க எல்லா டைமும். ஒரு சிலது பத்தாம இருக்கும். அது நல்லா இருக்குதும்பாங்க. அப்படிதான் போயிருந்திருக்கு. எனக்கு எனக்கு மக்களுக்காக இருக்கணும்னு ஒரு ஆசை தான். மக்களுக்காக வாழணும். மக்களுக்காக எல்லாமே பண்ணணும். கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இருக்கணும். இப்போ நண்பர்களுக்கு பண்ணாலும் அது சொசைட்டிக்கு பண்றது தானே. இப்போ ஏசல் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது எல்லாமே சொசைட்டிக்கு பண்றது தான். இங்க யாரு வந்து நம்மகிட்ட ஒண்ணு கேட்டாலும் நம்ம இல்லைன்னுலாம் நம்ம பெருசா சொல்லிறல. சரியா? நம்மளுக்கு தான் வந்து அதான் சொன்னனே, என் ஒய்ஃப்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படி. நம்ம நெனச்ச இடத்துல நான் போகல அப்படின்ட்டு. படிச்சா எங்க போயிருவீங்க தெரியுமா? சொல்லிட்டே இருப்பா அப்படி. நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க இருக்கிற நிலைமை வேற. நீங்க இருக்கிற இடம் வேற. இந்த எனர்ஜி யார்ட்ட இருக்கு? இவ்வளோ எனர்ஜி யாரு கிரியேட் பண்ண முடியும்? அப்படின்னு சும்மா அப்பப்ப சொல்லி மோட்டிவேட் பண்ணுவா அப்படி. நம்ம அப்போ பண்ணிடலாம் அப்படின்றப்ப, அப்புறம் நீங்க வந்து நிப்பீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனைனா அப்புறம் இங்க வந்துர்றது. ஸோ இப்படிதான் போயிட்டுருக்கு. எனக்கு அத குடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது வந்து என்னன்னா, இந்த அழகு பெருசா இல்ல. சும்மா ஜென்ரல் இந்த அழகும், இந்த இளமையும், இந்த வயசும், இந்த படிப்பும், இந்த அறிவும், இந்த ஒரு ஹார்ட்டும்,
இந்த எனர்ஜியும் சமுதாயத்துக்காக கண்டிப்பாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை பூராமே பண்ணியிருக்கேன். நான் கூகுளில் உட்காந்துருப்பேன். இதை விட 3 மடங்கு சம்பளம் வாங்கியிருக்கலாம். இது பண்ணி கொடுத்துறன்னு ஆசை தான். ஃபேமிலிக்கு ஒரு 10 வருஷம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு ஓடி வந்துடணும் சொசைட்டிக்குன்னு தான். அப்போ சொல்லுவா, அப்படி 10 வருஷம் தான் வேலை செய்கிறேன்னா பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிடலாமல்ல அப்படின்லாம் கேட்பா. அப்படி இப்போ 2 மடங்கு சம்பளம் வாங்கினீங்கன்னா 10 வருஷம் போதும். இல்லாட்டி 20 வருஷம் நீங்கள் வாங்கி இப்போ பண்ணி வச்சிருக்கிறது பையனை டாக்டர் ஆக்கணும், பிள்ளை டாக்டர் ஆக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் டாக்டர் ஆக்கணும்னு சொல்ல, அவன் படிக்கிறேன்னு சொல்கிறான். நான் இப்போ எதுவுமே சொல்கிறதில்ல. இல்லை டிஎஸ், நான்லாம் தெளிவாக சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி கடைசியில் சொல்லிடக்கூடாதுல்ல. நான் சொன்னேன்ல, எனக்கு எனக்கு வந்து மெடிசன் படிக்கணும் அவ்வளோ ஆசைப்பட்டேன், டாக்டராகனு ஆசைப்பட்டேன். நம்மளாம் டாக்டராக இருக்கலாம் தெரியல. நம்மளாம் ஆசைப்படக்கூடாதாட்டு இருக்குது. அதுக்கு நீ எல்லாம் டாக்டர் ஆயிடுவியான்னு கேட்டாங்க ஒருத்தர். அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எம்சிஏ படித்தா நீ எல்லாம் வேலைக்கு போயிடுவியான்னு கேட்டவங்கள, நம்ம நீ எம்சிஏ படித்து முடிச்சிருவியான்னு கேட்டவங்க இருக்காங்க. படித்து முடிச்சா மட்டும் உனக்கு வேலை கிடச்சிருமான்னு சொன்னவங்க இருக்காங்க. கல்யாணம் பண்ணால் நான் சக்ஸஸாக இருந்துருவேன்னு நம்மளுக்கு பற்றி நீங்கள் என்ன நல்லா சொல்லியிருக்கிறீங்க. அதனால் எப்போவுமே வருத்தமெல்லாம் கிடையாது. நான் அதான் சொல்கிறேன் பாரு, எனக்கு அந்த இமேஜெல்லாம் கிடையாது. நான் ஒரு ஃபேக்காக ஒரு இமேஜெல்லாம் பில்டு பண்ணிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோலையும் ஹார்ட்லேருந்து தான் பேசினேன். ப்ரிப்பேர் கூட பண்ணி பேசினதில்லை. அப்படியே ஃப்ளோ, அப்படியே கனெக்ட் ஆகும், அப்படியே தான் பேசியிருக்கிறேன். ஒரு நாளுக்கு வந்து ஒரு வேர்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் சொசைட்டியில் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுறேன். நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசக்கூடாது. நான் ஒர்க் நம்ம அதுதான் அந்த ஒர்க்கு நம்மளுக்கு கொடுக்குற அறிவு. ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷங்களோட ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? அதனால் ப்ரிப்பேர் பண்ணாமல் இது வரைக்கும்லாம் பேசியிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. அதனால் நீங்கள் நல்லவங்கன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள்லாம் மோசம்னு சொல்லிக்கங்க, அப்படி சொல்ல வரல. நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தலாம் இல்லை. 2வது வந்து என்னென்னா, அப்போ நானே நல்லவன்னு சொல்லிட்டு எனக்கு போதுமானா அதுவும் தப்பு தான். அப்படிலாம் நான் எப்பவுமே சொன்னதில்லை. நீங்கள் நான் என்னமோ நினச்சிட்டு போங்க, நான் பண்ணுறது நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன், 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, அதுக்காக எல்லாத்தையும் கூட சேர்த்திட்டு வந்து நான் ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன், அவ்வளோதான். சரியா? நீ நல்லவன்னு சொல்லி நான் இழந்ததெல்லாம் ரொம்ப பெருசு வாழ்க்கையில். 2வது வந்து நம்மளை எதை காமிச்சு அடிக்ட் பண்ணிடுவீங்க. நான் எதுக்குமே அப்படிலாம் அடிக்ட் ஆக மாட்டேன். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சோசியல் ட்ரிங்க் பண்ணுறது தான். வீட்டுக்கு வந்தாலும் இத்தனை நாள் ஒரு தடவை கூட குடிச்சது கிடையாது. குடிச்சு போட்டுலாம் போனதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா டைம் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறது அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் நண்பர்கள் நல்லா வச்சுக்க, நம்புங்க. இப்போ நான் எங்கிட்டேருந்து நீங்கள் ஒன்றும் என்ன புரிஞ்சுக்குன்னா, மனுஷங்களை நேசிங்க, அன்பாக இருங்க, கேரிங்காக இருங்க, கேளுங்களே. ஒரு உதவின்னு போய் ஒருத்தர் கேட்டால், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பிளான் ஏ ஒர்க் ஆகிட்டு பிளான் பி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு வேலைன்னு போயிட்டோம்னா, கிட்ஸோட கிளாஸில் இருக்கிறேன், அதில் இதில் இருக்கிற நம்ம லீட்ஸ் போனால் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் அப்படி தான் பண்ணுறாங்களாமா. ஒரு 2 நிமிஷம் கால் பண்ணிட முடியாதா? கிட்ஸோட கிளாஸ் என்ன பெரிய எம்பிபிஎஸ்ஸாக படிச்சுட்டு இருக்குது, என்ட்ரன்ஸ்க்கு படிக்குது இல்லையில்ல, சின்ன பிள்ளை தானே, சும்மா சாதாரண கிளாஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம். இது ப்ரையாரிட்டி டிஎஸ். இப்போ நம்ம போய் ஒன்று விரும்பும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்மளுக்கு எல்லோரும் பண்ணிடணும். ஆனால் நம்ம யாருக்குமே பண்ண மாட்டாங்கிறது எப்படி ஒரு கரெக்டான மனநிலையாக இருக்கும்? அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்றதுக்கு வந்து போராடல, சுயநலமாக வாழ்றதுக்கு தான் போராடுறாங்க, பெருசாக வாழ்றதுக்கு தான் போராடுறாங்க. அப்போ நான் அந்த மாதிரி வாழ விரும்பல, அவ்வளோதான். எதுக்கு இத்தனை சண்டை ஆர்ப்பாட்டதில்லை அப்படின்னா, நான் ரொம்ப பெருசுன்னு காமிச்சிக்கிறேன். நான் பெருசே இல்லை, நான் ரொம்ப சிறுசு, அவ்வளோதான். நான் சிறுசாகவே இருந்துட்டு போயிடுறேன். நான் ரொம்ப டைனிப்பா, ரொம்ப ரொம்ப சின்ன பையன், சின்ன ஆள், விட்டுருங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு இந்த வாழ்க்கை என்னென்னு புரிஞ்சிச்சு. சரியா? வாழ்க்கை என்னென்னலாம் வந்து உனக்கு நினச்சதெல்லாம் எதுவுமே கிடைச்சதில்ல. நீ வந்ததெல்லாம் ரொம்ப ஹாரிபிளான லைஃப்னு உனக்கு வாழ்க்கை புரிஞ்சிடும். நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதனால் எனக்கு எங்கேயுமே நான் பெரிய ஆளாலாம் இருந்துக்கணும், நீங்கள் பெருசாக வந்து சொல்லிக்கணும், பிடிச்சிக்கணும் அப்படின்லாம். ஏன்னா இந்த சொசைட்டி எனக்கு எல்லாம் மோசம் தான் பண்ணுச்சு. நான் திரும்ப எனக்கு மோசம் பண்ண சொசைட்டிக்கு நான் நல்லது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் இது வரைக்கும். அதனால தான் இந்த கர்மாலாம் திருப்பி உயிரை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம போன டிப்ரெஷனுக்குலாம் சேர்த்து சுண்ணாம்பாயிருப்போம். அப்படித்தான் யாருமே நம்பலை. அப்படி தான் அந்த டிப்ரெஷன்லையும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நிறைய பேர் படிச்சுட்டு வந்து பேசுகிறாங்க டிஎஸ். பூரா வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காகவும், ஒரு அழகான புள்ளைய வச்சு பேச வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் அது அப்படி இல்லை. அதே மாதிரி அப்புறம் உங்கள் பிரேக்கப்ஸ் நான் ஒரு சிலதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து சாவு மாதிரி தான். சரி, ஒரு அதாவது டெத்தை கூட வந்து அக்செப்ட் பண்ணிடலாம். டெத்துலேருந்து கூட வெளியே வந்துடலாம். அதை கூட மூவ் ஆன் பண்ணிக்கலாம். சாவு வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஐயோ செத்து போயிட்டாங்களே அப்படின்னு. பிரேக்கப்லாம் அதை விட பெருசு. நம்ம வந்து நேசிச்சவங்களெல்லாம் விட்டு போட்டு வர்றது, அவங்க இல்லாமல் போயிடுறது லைஃப்பில். அவங்க தான் உலகம்னு இருந்திருப்போம், அவங்க இல்லாமல் போயிட்டது. அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணினது. இந்த உலகத்தில் யார், நான் சொல்கிறேன் பாரு, நீங்களாம் ரிஜெக்ட் பண்ணிங்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் நேசிச்சவங்களாம் என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 1, 2 அப்படிலாம் நடந்திருக்கு. நான் உயிர் வச்சவங்களாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்குனவங்கள விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் அதெல்லாமே நடக்காதப்போ சாதாரணமாக இருக்கிறவங்கள என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான். சரியா? அதனால தான் வந்து நம்மளை நேசிச்சவங்களெல்லாம் அவ்வளோ அன்பாக வச்சுக்கிட்டது காரணம் அது மட்டும்தான். ஏன்னா அந்த வலி என்னென்னு தெரியுமில்ல, ஒருத்தவங்க கோ த்ரூ பண்ணான்னா அவன் திருப்பி அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்துடக்கூடாது. ஸோ அப்புறம் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். முதல்ல வந்து அது எத்தனை போராட்டம் இருக்கும் இல்லையா?
அது ஒரு விஷயம் வந்து அந்த டிப்ரஷன் இதில் கொஞ்சம் சரியாக சொல்லாமல் விட்டுட்டேன். அது வந்து நீங்கள் நிறைய பேர் உங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது உங்கள் விஷயம்லாம் புரிஞ்சது வந்து என்னென்னா, நம்ம வந்து இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட, இப்போ நம்ம நிறைய பிரேக்கப் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஒருத்தர் விட்டுட்டு போகிறாங்க, ஒரு பையன் உயிரை வச்சிருப்பான், புள்ள வேணான்ருவான். புள்ள உயிரை வச்சிருக்கும், பையன் வேணான்ருவான். ஸோ பிரிஞ்சு போவாங்க. யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ அந்த பிரேக்கப்ப, அவங்கள விட யார் வந்து கம்முன்னு இருக்காங்களோ, சைலண்ட்டா இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் பெயின் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெயின் இல்லைங்கிறத இனிஷியேட் பண்ணுறாங்க இவங்க. இவங்களுக்கு வேறு பிளான் இருக்கலாம், டிசைட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரியா? ஒத்து வராதுன்னு போயிருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா ஒத்து வரும் எல்லாத்தோடும். எல்லாம் எந்த மனுஷன் தான் கடவுள்? யாரு தான் அரக்கன்? யாரு தான் ஈவில்? அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. இங்க சட்டம் இருக்குல்ல. எல்லாருமே வந்து ஒரு கைண்டான மனுஷங்க தான். எல்லாத்துக்குள்ளயும் நல்லது இருக்கு. நம்ம ஜஸ்ட் தட் பிரையாரிட்டி மாறுது அவ்வளோதான். இங்க ஒரு 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 ஆணோ, பெண்ணோ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றத விட, விட்டுக் கொடுக்க யாரும் ரெடியா இல்ல. அதே மாரி செகண்ட் மேரேஜ் பண்ணி பாருங்க. கம்முன்னு இருப்பீங்க. அதே மாரி ஆள் வந்தாலும் கம்முனு ஏன்னா ஆப்ஷன் இல்ல. கம்முனு தான் இருப்போம். அதுக்கு முதல்லயே விட்டுக் கொடுத்து போயிரலாம். முதல்லயே இந்த பிரேக்கப் இல்லாம இருந்துக்கலாம். எதுக்கு இத்தன கஷ்டம்? இல்லையா? அதுக்கு இப்படிலாம் வருதுன்னு தெரிஞ்சா நெறைய டைம் அண்ட் எஃபோர்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி நம்ம திரும்ப வந்து பண்ணிக்கலாம். திரும்ப வந்து கரெக்டான ஒரு பேர சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலாம் அந்த எஃபோர்ட்டெல்லாம் போட்டு. அத பின்னாடி பண்ணாம, அது அப்புறம் அவங்கள பத்தி தப்பா சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். இப்ப நம்ம விட்டுட்டு போனோனே போய் யாராவது தப்பா சொன்னோம்னா, தப்பா சொல்லல. ஃபேக்ட் ரியாலிட்டி சொன்னா கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம். இல்ல அவங்க அப்படி இல்ல. அவங்க என்ன எப்படி ஏன்னா அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னு ஒரு குட் டெர்ம்ஸ்ல இருக்கிறப்போ வேற மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால மனசு அத ஏத்துக்காது. மத்தவங்க ரியாலிட்டி சொன்னா கூட நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்படிலாம் இருக்குது. கடைசி அக்செப்ட் அப்புறம் வந்து ஸ்விங் ஆகும் அப்படியே. ஒரு மாறி எல்லாம் மூவ் ஆன் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தா, திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு போவோம். அப்பா அப்புறம் தன்னோடவே போட்டி விட்டு தோத்து போவோம். ஃபைனல் ஸ்டேஜ் தான் அக்செப்ட் பண்ணுவோம். கடைசியில தான் வரமாட்டாங்கன்னு 100% தெரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சா தான், அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுவோம். அது ஈஸியெல்லாம் இல்ல. சரியா? ஸோ இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். அது சும்மா வந்து இன்னைக்கெல்லாம் ஃபேண்டஸிக்கு வந்து நான் டிப்ரஷன் போயிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன்னு இந்த மத்தவங்கலாம் வந்து மிஸ்கைட் பண்றதுனால தான் நெறைய பேர் பாதிக்கிறீங்க. யார்ட்ட கேட்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இல்லையா? அத வச்சு காசு பண்றவங்ககிட்ட தயவு செஞ்சு போய் எப்பவுமே கேட்காதீங்க. ஒரு விஷயத்த அவன் காசு பண்றான்னா அவன்கிட்ட போகாதீங்க. ஒரு விஷயத்த அன்பா இப்ப என்ன மாரி நெறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப உங்களுக்கு விசாக்கு காசு வாங்குச்சா, ஜாப் வாங்கி குடுத்து காசு வாங்கணுமா, இல்ல கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு காசு வாங்குச்சா, உங்களுக்கு பெர்சனல் ஒர்க் பண்றதுக்கு காசு வாங்குச்சா, உங்களுக்கு உங்க லைஃப்ல எதுக்கு ரூ. 1 வாங்கியிருப்பேனா, $1 வாங்கிட்டேனா இத்தன வருஷம் வேலை செஞ்சதுக்குல, எத்தன கோடி சம்பாரிச்சிருக்கிறது. நான் பண்ணுன வேலைக்கு 2, 3 கோடி ரூவா சம்பாரிச்சிருக்கலாம் எக்ஸ்ட்ரா. கண்டிப்பா 3 கோடி சம்பாரிச்சிருக்கலாம். நம்ம பண்ணுன இமிகிரேஷன் அது இதுன்னு எத்தன வேல. 3,00,00,000 வந்துன்னா, நான் எல்லாத்துக்கும் 1,00,00,000 பிரிச்சு குடுத்து போட்டு 2,00,00,000 நான் வச்சிருக்கலாம். இல்லாட்டி 1,50,00,000 மத்த லீட்ஸுக்கு குடுத்துட்டு மத்த ஒர்க் பண்ணவங்களுக்கு குடுத்தா கூட 1,50,00,000 நான் வச்சிருந்திருக்கலாம். 2,00,00,000 கண்டிப்பா வச்சிருந்திருக்கலாம். அப்படிலாம் சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதுல ஒரு பைசா எடுத்துக்கல. நம்ம பண்ணுன வேலைக்கு வந்து அது எல்லாத்துக்கும் எவ்வளோ காசு நான் சம்பாரிச்சிருக்க முடியும்னு, வேலைய தாண்டி இங்க எல்லாருமே ஒண்ணு பண்றாங்கல்லப்பா. எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் பண்றாங்க. எல்லாருமே செகண்டா ஒண்ணு பண்றாங்கல்ல. என்னத்த பண்ணிட்டேன்? இந்த வேலைய தவிர நான் என்னத்த பண்றேன்? இந்த வேலையுமே சரியா பண்ணாம தானே அளவான சாதாரணமா இருந்தங்காட்டி தானே உங்களுக்கு எல்லாம் கன்சர்ன் ஆகுது. நான் எல்லாமே கிடைச்சா கூட உங்களுக்கு தானே பெருசா வந்து பண்ணியிருக்கிறேன். அதனால இதெல்லாம் பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. சரியா? எனக்கு அந்த வேலிடேஷன் எல்லாம் நான் அப்படிலாம் இல்ல. நல்லவங்க இருக்காங்க. அவங்கலாம் எப்பவுமே ஆதரிப்பாங்க. அவங்களுக்கு புரியும் நான் என்ன பேசுறேன்னு. அவங்க ஒரு ஆள பார்த்தா தெரியாதா? அவன் பண்ற வேலைய பார்த்தா தெரியாதா? நம்ம Facebookல என்னோட டைம்லைன் போய் பார்த்தா தெரியாதா? அதுக்கு மேல ஒருத்தர் என்ன போய் புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்க ரெடியா இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் உங்கள தப்பா கூட சொல்லல. நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க. இல்ல புரிஞ்சுக்காமயும் அப்படியே உங்க காலம் முடிஞ்சு போனாலும் பரவால்ல. யாருக்கு கஷ்டம்னாலும் நான் மனசு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன். சரிங்களா டியர்ஸ்? ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் மறுபடியும் வந்து மீட் பண்ணது. ஹேப்பியா இருங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த கேசெட்ஸ் இந்த சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, நல்ல விஷயங்கள் லைஃப்ல பண்ணுங்க. சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்க. அத நம்புங்க. நீங்க பாட்டுல நம்பி ஒரு நல்ல வேலைய பண்ணுங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நெறைய பேர் உங்க கூட இருப்பாங்க. நம்ம வந்து மனுஷனா இருக்கும்போது எங்கேயுமே தனிமையா இருந்துறக்கூடாது டியர்ஸ். அதுவும் முடியாம போறப்ப நம்மளுக்கு நெறைய பேர் இருக்கணும். அப்பதான் நம்மனால வந்து நெனச்ச இடத்துக்கு போ முடியும். நம்மள வந்து எல்லாரும் ஒண்ணுமே என்ன ஆனாலும் வந்து பார்த்துக்குவாங்க. தூக்கி பிடிச்சு நிறுத்துவாங்க. ஒருத்தன் ஏன் தெரியுமா ஒட்டஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிருவான். மனுஷன் மேல நம்பிக்கை போயிரும். மனுஷங்க புறத்தி இழந்துருவோம். இனிமேல் நம்ம லைஃப் அவ்வளோதான்னு முடிவு பண்ணிருவோம். ஸோ அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் டிப்ரஷன் எல்லாம் மிஸ்கைட் ஆகாதீங்க. ஏதாவது வேணா என்ன கூப்பிடுங்க. சரியா? இங்கலாம் டிப்ரஷன்ல பிஹெச்டியே பண்ணியாச்சு. உங்க உயிர பார்த்துக்கலாம். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க அதுல எல்லாம் என்னெல்லாம் இப்போ ஒருத்தன் கோ த்ரூ பண்ணானோ எல்லாம் கோ த்ரூ பண்ணியாச்சு. உங்கள ஈஸியா கைட் பண்ண முடியும். பயந்துக்காதீங்க. சும்மா கண்டவங்கட்டலாம் போய் காசு வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா அத இதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர் டியர்ஸ். அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். பாய்.